பகவானுக்கு விகாரம் இல்லைன்னா எத்தனையோ பொருள். ஒரு கஸ்தூரி வச்சுங்க, கஸ்தூரி புனுகெல்லாம் எடுப்பாள் இல்லையா, நல்ல வாசன திரவியங்கள்லாம் இருக்கு. பெருமாளுக்கு கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், கஸ்தூரி ரங்கன்னே ஸ்ரீரங்கத்து பெருமாள் சொல்லுவா. ஆச்சரியமா கஸ்தூரி திலகம் சாத்தின்னு இருக்கார். கஸ்தூரி நல்ல வாசனையோட இருக்கும். அதை ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா வாசனை பிடிக்கிறவாள்லாம் நன்னா மூச்சை விடுவா. என்னமா இருக்கு சார், முகம் அப்படியே கொஞ்சம் மலராப்பல் இருக்கும், உடம்பு பூரி சாப்பல் இருக்கும், நன்னா இருக்கும். இவருக்கு இவ்வளவு மாறுதல் வருதே, கஸ்தூரி பூரிக்குமோ, கஸ்தூரி மூச்சு விடுமோ, கஸ்தூரி பெருக்குமோ, கஸ்தூரி மயிறு இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. அது அப்படியே இருக்கும். ஆனா அதை மூந்து பாக்குற எல்லாரும் மாறிண்டே இருக்கானோ இல்லையோ. ஒரு சின்ன கஸ்தூரி இடத்துல இந்த குணம் பார்க்க முடியறது. தாம் மாறாது, ஆனா தன்னோட சம்பந்தப்பட்டவாளை மாத்தி விடுறது. நல்ல சந்தனம் பெருமாளுக்கா அரைச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்து அப்படி மோந்து பாக்குறோம். சந்தனக்கா பெருமாள் சாத்திட்டு கொடுத்தா, ஹனுமார் சந்தன காப்பாச்சு கொடுத்தான்னா என்னமா இருக்கு, கம்முன்னு இருக்கு, வாசனை நன்னா இருக்குன்னா. சந்தனத்தை பார்த்தா அது துளியும் மாறவே மாட்டேங்குது, அது அப்படியே இருக்கு. ஆனா யார் முகந்து பாக்குறானோ அவனை மாத்தி விடுறதோ இல்லையோ. பிரம்மம் அப்படி தாங்குறார். அவர் அசைய மாட்டார், நிர்விகாரமா இருப்பார். ஆனா அவரோட ஆறாறு சம்பந்தப்படுறாளோ மாறிண்டே இருப்பார். நிர்விகாரமா இருக்காருன்னச்சே நமக்கு என்ன தோணி போனோம்னா, தானும் மண்ணு மட்டை கல்லு மண்ணு மாதிரி இருப்போம்னு வச்சுடுவோம். அது இல்லையே. அதுக்குதான் இத்தனை மகோத்சாகா மகாபலகா எல்லாம் சொல்லிட்டாரோ இல்லையோ. அதீத ஆனந்தம், அதீத உற்சாகம், அதீத சக்தி, அப்படி இருக்கிறதுல மாறுதல் இல்லாம இருப்பாருங்கிறார். நம்ம மாறுதலே இல்லைன்னு அந்த கல்லு மாறவே மாறாது, அப்படி சொல்லல. இப்பவர் பகவான்கிறவர் எல்லா குணத்தோட இருக்கார். அந்த குணத்தோட இருக்கிறவருக்கு மாறுதலே கிடையாது. அந்த மாறுதல் இல்லாதான் மகாவீர்யாங்கிறார். அகரு மிருகமத கஸ்தூரிகா குசும ஆமோதவத்து. மல்லிகைப்பூ ஆமோதம், அகருனுடைய ஆமோதம், கஸ்தூரி திலகத்தினுடைய ஆமோதம், அதனுடைய மனமெல்லாம் எப்படி நம்மள நன்னா மயக்கடிக்கும். ஆனா அது மாறவே மாறதோ இல்லையோ. அப்படித்தான் தஸ்ய சந்நிதி மாத்திரேன கந்தஹா க்ஷோபாய ஜாயத்தே. அதனுடைய சந்நிதியாலே பெருமான் இங்க இருக்கிறார்னு சொன்னா சுத்தி மனமா இருக்கு. நமக்கு யாரோ பெரிய ஆச்சாரிய புருஷாலாம் இருக்கா, ஜிஎஸ் சுவாமிகள் இருக்கா, அவ ஒரு இடத்துல இருக்கான்னாலே கல கல கலான்னு இடம் சுத்தி இருக்கும். எல்லாரும் போய் கேட்டுன்னு சந்தோஷமா இருப்பா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். அது என்ன சுவாமி, அவர் இருந்தார் சுத்தி இருந்தார் நன்னா போச்சேன்னா இல்ல, நமக்கு அது மாதிரி மனம் பரப்புற சக்தி இல்ல, அவருக்கு அந்த பரப்புற சக்தி இருந்தது. இது மனுஷனுக்கே இந்த சக்தி வரைச்சா பிரம்மத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். தான் ஒன்னும் மாறமாட்டார். ஆனா தன்னுடைய சாநித்தியம், தன் சந்நிதி மாத்திரத்தால் அனைத்தையும் கலக்கின்றிருக்காரோ இல்லையோ. ராமன் காட்டுக்குள்ள நுழையிறார், தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் உட்காண்டிருக்கா. வந்த உடனே நாம பட்ட பாட சொல்லணும். ராவன் காதை கடிச்சுட்டான், மூக்க கடிச்சுட்டான், மாரீச்சன் கையை பிடிங்கன்னு போயிட்டான், இது எல்லாத்தையும் சொல்லி அவரை தான் காப்பாற்ற சொல்லணும். ஆழானும்னு உட்காண்டிருக்கா. அவருன்னு வரப்போறார். அப்ப சட்டுன்னு ஒரு ரிஷி சொன்னாராம், ரிஷிகளே ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாருனார். அடுத்த உமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார். பாரு, சுத்தி இருக்கிற பச்சையான மரம் எல்லாம் நீளமா மாற ஆரம்பிக்கிறது பாருன்னார். அவர் எப்படி மாறும்னா, ராமனுடைய வர்ணம் பட்டா காடே நீளமாயிடுமா. அவர் எந்த இடத்துல உள்ள நுழையிறாருனால் எங்க பார்த்தா நேரம் நைமிஷாரண்யன் போட்டிருக்காள், மொத்தம் காடு. அந்த காடு முழுக்க என்ன வர்ணத்தில் இருந்தாலும் அவர் மாத்திருவாராம். ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோன்னு சாதித்தா. 10 10 திருவாய்மொழி. கோல வராகமொன்னாய் நிலங்கோட்டடை கொண்டையந்தாய் நீலவர 2 பிறகவ்வின விருந்ததொப்ப கோலவராகமுன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனே. உன்னை அடைந்து ஒரு நாள் நான் விட்டுட மாட்டேன். நீலக்கடல் கடைந்தாய்ங்கிறார். பெருமாள் நீலக்கடல் கடைஞ்சிருக்காதோ, பார்க்கடல் தானே கடைஞ்சிருக்காரு. நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அது வெள்ளக்கடலா இருக்குமா நீலக்கடலா இருக்குமா? வெள்ளக்கடலா இருக்கும். பாட்டு சொல்லச்சே நன்னா இருக்கும், அர்த்தம் பார்த்தா தான் தெரியும். எதுக்கு அவர் நீலக்கடல்ங்கிறார்? வெள்ளக்கடல்னு சொல்லியிருக்க வேண்டாமான்னார். அது கடை ஆரம்பிக்கச்சே வெள்ளக்கடலா தான் இருந்தது. இவர் அதுக்கு முன்னாடி கடைஞ்சாரோ இல்லையோ. இவர் திருமேனியில் இருக்கிற நீலம் வீசி வீசி அது நீலக்கடல் ஆயிடுத்தான். அது நீலக்கடல் ஆச்சு, இவர் நீளமா இருக்காரோ இல்லையோ. இவருடைய நைல்யம் கருப்பு அது மேல பட்டு பட்டு வெள்ளக்கடலாக இருந்தது நீலக்கடலா ஆயிருக்கணும்னால் கடலை கூட மாத்தி விடுறார், தாம் மாற மாட்டேங்கிறார். ஆனா நம்ம எப்படின்னால் ஆறான ஒருத்தர்கிட்ட 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே அவள்கிட்ட இருக்கிற கெட்டது என்ன உண்டோ நம்ம பேர்ல ஒட்டிடும். நாம அவ பேர்ல ஒட்ட வைக்கணுமோ இல்லையோ. அதை விட்டுட்டு அவரேதான் ஒரு தப்பான பழக்கம் வச்சுட்டு இருப்பார். 10 நாள் அவ வீட்டுல போய் தங்கிட்டு வந்திருப்போம். நம்ம கிட்ட 10 வருஷமா இருந்தா நல்லது போடும். இது அவர் கத்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையோ. இவர் தினமும் ஒழுங்கா கார்த்தால 5:30 சந்தியானம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார், சாயங்காலம் பண்ணுவார். அந்த வீட்டுல இருக்கிறவா என்னமோ கொஞ்சம் மெதுவா எழுந்து 7:30 தான் பண்ணுவா. நாம அங்க போய் தங்கினோம். தங்கின சமயம் அவ 7:30 எழுந்தது பார்த்தா 7:30 பண்ணலாம் போல் இருக்குதுன்னு மெதுவா தோணும். நீ இவர் தான் 5:30 மணிக்கு பண்ணிட்டு இருக்காரோ இல்லையா நித்தியம். அப்ப போனவர் நான் 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன், ஏன் சுவாமி நீங்க எழுந்திருக்கலன்னு கேட்கறத விட்டுட்டு இதையும் தானே பகவான் ஏத்துட்டு இருக்கார். ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன், எதை வேணா ஒத்துப்பர் போல் இருக்கு. அதனால நானும் மெதுவா பண்ண ஆரம்பிக்கிறேன்னால் இது நமக்கு எப்படி ஒட்டிக்கிறதுங்கிறது கிரமம்.
ஆனா அவரிடத்தே தன் விஷயத்தை தான் யார்ட்டையும் ஒட்டிக்க வைப்பார். மத்தொன்னுடைய குறை பகவான் பேர்ல ஒட்டவே ஒட்டாது. அதுதான் விகாரமே இல்லாதவர். மகாவீர்யான்னார் 177வது திருநாமம். மகாசக்தி. மகாவீர்யா மகாசக்தி. பசுபதி மத அவகத உபாதான சக்தி விகல நிமித்த மாத்திர வியாவர்த்திகா மகதி சக்தி ரஸ்யேதி. மகாசக்தி அவருக்கு இருக்கிற பெரும் சக்தி, தனக்கே ஜகத்தாக மாறக்கூடிய சக்தி. இப்போ மண் பாண்டே கோயவன் பண்றார், அவருக்கு இருக்கிற சக்தி என்ன? தான் ஒரு நிமித்த காரணமா இருந்து தான் மண்ணை வச்சிருந்து குடத்தை பண்றேன்னு சொல்லி சங்கல்பிச்சு பண்ணலாம். அவ்வளவுதானே கோயவனால முடியும். நானே மண் குடமா ஆறேன்னு சொல்ல முடியுமோ? அதவரால முடியாது. மண்ணை வச்சுன்னு குடத்தை பண்ணத்தான் முடியும். மண்ணை வச்சுன்னு பண்ணுவார், தாக முடியாது. ஆனா பிரம்மத்துக்கு இருக்கிற சக்தி சொல்றார், நான் ஏதோ ஒன்ன வச்சுட்டு உலகத்தை படைக்கிறேன்னு ஒரு சொல்ல வேண்டாமா, நானே உலகமா ஆகிறேன்னு விடுவாராம். அவர் ஆகிறாரோ இல்லையோ, பகுஸ்யாம் பிரஜாயேய, நானே இவ்வுலகமாக பரிணமிக்கிறேன். இதைத்தான் பரிணாமம் பரிணாமம்ங்கிறார். பரிணாமம்னு சொன்னால் அவரே உலகம் ஆறார். இதுக்குத்தான் உபாதான காரணம்னு சொல்லுவார்கள். பகவான் ஜகத்துக்கு உபாதான காரணமா இருக்கார். கொடத்துக்கு மண்ணு உபாதான காரணம், கொடத்துக்கு கொயவன் நிமித்த காரணம். அத போல உலகத்துக்கெல்லாம் பிரம்மம் நிமித்த காரணம், உலகத்துக்கெல்லாம் பிரம்மம் உபாதான காரணம். அவரே பண்ற கொயவனாவும் இருக்கார், அவரே மாறுகிற மண்ணாவும் இருக்கிறார். இது ரெண்டும் உலகத்துல சேரவே சேராது. நெசவாளி பருத்தியோ நூலையோ வச்சிருந்து வேட்டி நெய்யலாம். ஆனா அந்த நூல் எழுந்து நின்றுண்டு நான் வேட்டி நெய்ய போகிறேன்னு சொல்லுமோ? சொல்ல முடியாது. கொசவாளி நெசவாளி யார் நெய்ய போறாரோ, நான் வேட்டி ஆக போகிறேன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்ப நான் நூலை வைத்துக் கொண்டு வேட்டி நெய்ய போகிறேன். ஆனா பிரம்மம் என்ன தெரியுமோ சொல்லுவார், நான் என்னையே உபாதானமாக கொண்டு நானே சங்கல்பித்து உலகமாக ஆகப் போகிறேன். அப்ப அவரேதான் நூல், அவரேதான் நெசவாளி, நெசவாளி அவர்தான், நூலும் அவர்தான். அப்ப உபாதான காரணமும் தானே, நிமித்த காரணமும் தானே. அதுதான் மகாசக்தி. இந்த ரெண்டு சேரவே சேராது இல்லையோ. இதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லுமேன்னா ஒன்னும் இல்லையே. அவர் ஒருத்தர் தான். எல்லாத்துக்கும் நம்ம உதாரணம் சொல்லிட்டோம்னா அப்ப அவரா இருப்பாரா? எல்லாத்துக்குமே சொல்லிட்டா அப்ப ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒப்பு இருக்கும் இல்லையா? அப்ப ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலி அப்பன் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? தன்னொப்பார் இல்லப்பன் ஊர்னு சொல்லலாம். ஊர்ண நாபிய போலே ஒரு சின்ன செலந்தி பூச்சி அதனுடைய வாயிலேருந்து நூல் விடும். நூலை வச்சுன்னு பெரிய வீடு ரொம்ப அழகா கட்டும். அது போல இது நம்ம வீடு கூட அப்படி கட்ட முடியாது. அழகா கோடு போட்டா மாதிரி அப்படி 6 பக்கம் வச்சு கட்டிடும். அதுக்குள்ள தானே சுத்தி சுத்தி விளையாடும், ஓடி பிடிக்கும். போரும்னு தோண்டித்தன கிடு கிடு கிடுன்னு மொத்தத்தையும் உள்ள சாப்பிடும். அதுவே வாயிலேருந்து நூலை வெளியில விடும், அதுவே மொத்தத்தையும் சாப்பிடும். இப்ப அதனுடைய சரீரத்திலேருந்து தானே செலந்தி பூச்சி கட்டித்து, அதனுடைய சரீரத்துக்குள்ளேயே தானே மொத்தம் இழுத்து நிறுத்து. அப்ப என்ன சொல்லும்? நான் எதையோ வச்சுட்டு வீடு கட்டினேன்னு சொல்லாத அந்த பூச்சி, நான் வீடு ஆனேங்கிறது இல்லையோ. நானே வீடு ஆகும். நம்மளாலாம் வீடாக முடியாது. நம்ம ஏதோ மண்ணை வாங்கலாம், செங்கலை வாங்கலாம், கல்லை வாங்கலாம், கட்டலாமே தவிர நான் வீடாட போறேன்னு சொல்ல முடியுமா? ஆனா இந்த சிலந்தி பூச்சி சொல்றது, அது இன்னொரு சகாயத்தை எதிர்பார்க்காமல் தானே வீடு ஆறுது. முடிஞ்சு போச்சுன்னா தானே வீட்டை உள்ள இழுத்துனோடுறது. அத போலத்தான் பிரம்மம் இந்த ஜகத்தையே சிருஷ்டிக்கிறதுங்கிறார். அவரே ஜகத்தா பரிணமிக்கிறார், அவரே மொத்தத்தையும் தன்னுள்ள சுருக்கி நுடுறார். இந்த சிறந்ததுதான் சக்தி, மகாசக்தி. 177வது திருநாமம். ஸ்வசரீர ஏகதேசீகிருத பிரகிருதி பரிணாம யோக்கியதா லட்சணா சத்யா அஸ்யேதி. தன்னுடைய திருமேனிலிருந்து ஒரு பகுதியையே இந்த உலகமாகவே பரிணமிக்க வச்சுட்டு மொத்தத்தையும் தனக்குள்ள எழுதிக்கிறார் இல்லையோ. அந்த இழுத்துக்கிற தனி சக்தி. இதனாலே நாம எல்லாருமே இப்ப அவருடைய ஆக்கம்தான். நாளைக்கு பிரளயம் வந்துடுச்சுன்னா நாம எல்லாருமே அவரோட தான் போய் ஒட்டின்னு இருக்க போறோம். இப்பவும் அவரோட தான் ஒட்டின்னு இருக்கோம். இந்த இத்தனையும் சிருஷ்டிச்சிருக்கிற காலத்திலையும் இப்ப நீர் எங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா மேடையிலேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. கண்ணால பார்த்தா மேடையில உட்கார்ந்து இருக்கோம். ஆனா உண்மையில இப்ப நாம ஒத்தொத்தரும் ஒட்டின்னு இருக்கிறது பிரம்மத்தோட. தெரியலையே சுவாமி, நான் யோகம் இல்லை தெரியல. யோகம் இருந்ததுன்னா தெரிஞ்சு போடும். எதுக்கு தியானம் யோகம்ங்கிறா? மெதுவா தியானிக்க தியானிக்க நமக்கும் அவருக்கு இருக்கிற தொடரு கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஒட்டின்னு இருக்கோம் போல் இருக்குன்னு தோணும். சொல்லிருக்காளாம்னுவா, அப்படியாம்னுவா, இப்படிதான் ஆரம்பிப்பா. ஆனா மெதுவா கிட்டக்க போக போல் இருக்கு எல்லாம் மாறிடும். போல எல்லாம் இல்ல சுவாமி, அதுதான் அதுதான் அதாங்கிறத மெதுவே தியானித்தா புரிஞ்சு விடுற இல்லையோ. அவருக்கு நமக்கு எப்போதும் ஒட்டு இருக்கு. அத்தனை உறவு ஒட்டின்னு இருக்கும். இது பிரளய காலத்துல கூட வெட்டி போகாது. பிரளயத்திலையும் ஒட்டின்னு தான் இருப்போம், சிட்டியும் போதும் ஒட்டின்னு இருப்போம். பேரு ஊரு நாடு நாலு நட்சத்திரத்தோட இப்ப ஒட்டின்னு இருப்போம். இது இத்தனை அழிந்து போய் ஒரே சூக்ஷ்மமா பிரளயத்தின் போது ஒட்டின்னு இருப்போம். மாறுதல் அடைந்த இத்தனை பேர் உருவத்தோட இப்போது இருக்கிறோம். அது மகாசக்தி. அடுத்து 178வது திருநாமத்துல சொல்றார் மகாத்யுதிகி.
தியுதினா ஒளியோ இல்லையோ. அப்ப மகாசக்தி சக்தி பார்த்தோம். மகாத்யுதின்னு சொன்னால் சககாரி அபேக்ஷம் இல்லை, மற்றொரு சககாரியை அபேட்சிக்க மாட்டார். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தன்னுடைய பலத்தை தான் தாங்கறதுக்கு சகாயத்தை அபேட்சிக்க மாட்டார். இப்ப சொல்றது தான் எதை சிருஷ்டிக்கும் போதும் சககாரி அபேட்சிக்க மாட்டார். ரெண்டு இப்ப சொல்லிட்டேன்னா, நிமித்த காரணம் அவரே, அதாவது கொயவன் அவர், உபாதான காரணம் அவர், மண்ணு அவர். இன்னும் மூணாவது ஒன்னே ஒண்ணு வேணுமே, கீழே இப்பதானே பார்த்தோம். சககாரி காரணம்னா தண்டமும் சக்கரமும். சக்கரத்தை வச்சு சுச்சாகணும், ஒரு தடியை வச்சு சுத்தி விடணும் இல்லையோ. ஒருவேளை அது எதிர்பார்ப்புறோம்னா அதுவும் அவரே. அப்ப கொயவனும் அவரே, மண்ணும் அவரே, தண்ட சக்கரமும் அவரே, படைக்கப்பட்டதும் அவரே, படைப்பவரும் அவரே, மாறுபவரும் அவரே, மாரணம்ங்கிற சங்கல்பம் எடுத்துட்டவரும் அவரே. இப்ப இத்தனையுமே அவர் தானே. அப்ப நான் பெரிய கவலையா போடும் நமக்கு. இப்போ அப்ப நாம எங்க இருக்கோம் சாமி? நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோமே, எல்லாம் அவரே அவரே அவரேங்கிறதுக்குள்ள நாம ஒரு சிறு துளி. அந்த துளிக்கு அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சிருக்கார். அவருடைய பங்காகவே அம்சமாகவே நாம இருந்தா கூட நமக்குன்னு ஒரு ஞானத்தை கொடுத்து சுதந்திரமான புத்தி, நீ யோசிச்சுட்டு வா, நீ பக்தி பண்ணு, நீ கர்மத்தை தொலைச்சுக்கோ, நீ நல்லது பண்ணு, தீயது பண்ணாதே, இது இத்தனை நமக்குன்னு அப்படி சாவி கொடுத்தாப்புல ஒரு பெருமை ஏற்படுத்தி வச்சிருக்கார். சாவி கொடுத்து பொம்மையை ஓட போட்டா அதுக்கு சைத்தன்யம் இல்லை, ஞானம் இல்லை. என்ன பண்ணாலும் ஞானம் இல்லாத பொம்மை தானே. ஆனா நாம ஞானம் இருக்கிற பொம்மை, வசதியான பொம்மை அப்படி வேணா வச்சுக்கோ. ஞானம் இல்லாத பொம்மையா இருந்தா ரொம்ப சுமார், ஞானம் இருக்கிற பொம்மை. ஆனா அந்த பொம்மைக்கு முடிவெடுக்கிற சக்தி கொடுக்கிறார். ஒரு தாயார் தன் குழந்தைக்கு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். மேல ஏதானு இப்ப தின்பண்டம் பண்ணி மைசூர் பாகு பண்ணி உள்ள ஒரு பொட்டியில போட்டு வச்சிருக்கா. அது முன்னாடியில இருக்கும், விளிம்புல இருந்தா இந்த குழந்தை நம்மளே எடுத்து சாப்பிட்டுலான்னு யோசிச்சு. அதுக்கு 3 வயசு ஆறுதோ இல்லையோ. ஆனா நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவள்கிட்ட சொல்லக்கூடாது. இது அது தோணும். அம்மா பின்னாடில இருந்தே பார்த்துட்டு இருப்போம். நிஜமா எம்பி எடுத்து பண்றானான்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, எடுக்கணும் தான் விருப்பப்படுறா. அதுக்கு பார்த்துட்டு இருக்கிறச்சே அந்த குழந்தை எட்டி பார்க்கும், வராதுன்னு உடனே சட்டுன்னு சோர்ந்து போடும். இது நமக்கு வரவே வராது போல் இருக்கு. ஆனா சோர்ந்துருத்துனா முயற்சி பண்ணாதுன்னு அம்மாவுக்கு புரியுது. அதனால வேணும்னு அது பார்க்காத வண்ணம் தள்ளி இருந்த பாத்திரத்தை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைப்போம். அவளே தள்ளுவோம். தள்ளினா எட்டா அது பரவாயில்லையே, பாத்திரம் கிட்டக்க வந்துருத்தேன்னு நினைச்சுக்கோ. அம்மா தள்ளினாலும் அதுக்கு தெரியாது, பாத்திரம் கிட்டக்க வந்துட்டு போல் இருக்கு அப்படின்னு அப்படி இப்படி தட்டி தடால்னு கீழே விழும். விழுந்த உடனே என்ன எடுத்தோன்னு சுத்தும் பார்த்துக்கும். அது சாப்பிடாது. யாரானு பார்த்தாளா, பாத்திரம் விழுந்துருத்தா இல்லையா ஒரு இடம் பார்த்துக்கும். அப்ப அம்மா கதவு பின்னாடி மறைஞ்சு விடுவோம். அதுக்கப்புறம் சரி நம்மளே தான் எடுத்திருக்கோம், அம்மாவுக்கு தெரியாத எடுத்திருக்கோம் அப்படின்னு உட்காண்டு மெதுவா ஒரு 2 எடுத்து சாப்பிடும். அதுக்கப்புறம் இது திருப்பி வைக்கணுமோ இல்லையோ, இல்லைன்னா வந்தா பாத்துருவோம். இப்போ அதை ஜாகிரதையா மூடி எல்லாம் போட்டு வச்சுட்டு ஒன்னும் தெரியாதா போல இருந்துட்டு அம்மா மெதுவா வந்து கேட்கறா, மைசூர் பாகு வச்சிருந்தேன்னு காணுமே எனக்கு தெரியாது, என்ன எடுத்தேன்னு ஏன் கேட்கற, போனது கை வைக்கிறது பாருங்க. சரி சரி, இதனால அவ என்ன புரிஞ்சுக்கிறாப்போ, குழந்தை எழுந்து நின்று எடுத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டான். அவ ஆசையே வேற, இது சாப்பிடுது சாப்பிடல பொய் சொல்லித்து எதை பத்தியும் ஒரு கவலை இல்லை. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறதானே. இதே போல பிரம்மம் என்ன பண்றார், உன்னால கர்மயோகம் முடியுமா பாரு, ஞானம் முடியுமா பாரு. அதை சொன்னவொடனே இவர் தானே பண்றதா நினைச்சுன்னு விடுறார். கஷ்டமா போட போறதேங்கிறதுக்காக இந்த உனக்கு பக்கத்துல ஒரு கோவில் தரேன், உனக்கு 8 அடியில ஒரு மடம் தரேன், அதுவும் அங்க ஒரு ஆச்சாரியனை காட்டுறேன் அப்படின்னு உடனே சரி நாமளே கண்டுபிடிச்சிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு இப்ப எடுத்துட்டு இவன் போய் தான். அப்ப அந்த ஆச்சாரியத்துல என்ன கேட்டுக்கணும், இப்போ கடவுளை எப்படி அடையணும்னு கேட்கறத விட்டுட்டு நமக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாரா நடக்கிறது, அதை எப்படி நன்னா நடத்திக்கலாம்னு அவர்கிட்ட போய் கேட்டான். அவர் அதுக்கு இதுக்காக எல்லாம் நீ எங்கிட்ட வரக்கூடாது, ஏதோ பகவானை பத்தி கேட்டுக்கிறதானா வான்னு சொன்னார். ஏதோ கேட்டு நன்னா பண்ணி வந்துட்டு நான் கர்மயோகத்தால பகவான் அடைஞ்சுட்டேன், நான் கோவில் கட்டியிருக்கேன், நான் அவரை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கேன். பெருமான் கணக்கு போட்டுக்கிறார், நல்ல வேலை நம்மளை பத்தி தானே சொன்னா, இவனுக்கு தெரியாது எதனால சொன்னான்னுட்டு நான் தான் அனுப்பிச்சே வச்சேன், போனா பொறுத்து தெரிஞ்சுட்டானோ இல்லையோ. என்ன அவர் கணக்கு போட்டுருக்கார், இந்த கணக்கே தெரியாம இவன் சிரிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன போட்டான்ங்கிறது முழுக்க தெரிஞ்சு அவர் சிரிச்சுட்டு இருக்கார். 2 பேரும் சிரிக்கிறோம், ஆனா நம்ம சிரிப்புக்கு அர்த்தமே வேற. இவன் சாதிச்சுட்டதான் நினைச்சுன்னு இவன் சிரிச்சுட்டு இருக்கான், ஆனா அவர் சிரிக்கிறார். சாதிக்க வச்சவன் இவன் தெரிஞ்சுக்கல, பரவாயில்ல சிரிச்சுட்டு போறான், சாதிச்சுட்டானோ இல்லையோ. என்ன இவன் சாதிச்சான்னு சொன்னா அவர் சாதிச்சார்னு அர்த்தம். ஒரு குழந்தை எழுந்து நின்றுனா தாய்க்கு தானே பெருமை, இல்லைன்னா என்ன சொல்லுவா அப்போ, ஆமா நீ இந்த மாதிரி தூக்கியே விடாம கீழேயே பொருளை விட்டு நடக்கவே தெரியாத பழகிருக்கேன்னு அவளுக்கு தான் குற்றம் வரும். அதுக்காகத்தான் வேணும்னு பாத்திரத்தை நகர்த்தி வைக்கிறா, பின்னாடி கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா, எப்படியோ முயற்சி பண்ண வைக்கிறாளோ இல்லையோ. பகவானும் அதே போலத்தான் நடக்கிறார். ஆனா இந்த சக்தியை நாம புரிஞ்சுட்டு அவரோட சம்பந்தப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப மகாத்யுதி எந்த சககாரத்தையும் எதிர்பார்க்காமல் தானே சக்தியோட தேஜக மகதஸ்யேதி, எந்த சக்தி மத்தொன்னை எதிர்பார்க்கிறது இல்லைவர். இந்த தியுதி ஒளி எப்படிப்பட்டதுனால் அவரே சககாரியா இருந்துட்டு லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு தண்டமும் அவரே, சக்கரமும் அவரே, அனமும் அவரே. சோதியாய மூர்த்தியாய்ங்கிறார் ஆழ்வார். பரணன்மலர் சோதியோ, இந்த பாசுரம்
நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கடைசியில் அற்புதமான பாசுரம், சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் நவாவரச் சூழ்ந்தாயேன்னு சாதித்தார். பர நன் மலர் சோதி, பகவானே பரமாத்மா நன்மலர் சோதி. அவருக்கு இருக்கிற சோதி உருவம்னால் திக்கு திக்கு திக்குன்னு ஒரு ஒளி தெரியறதுன்னு வச்சுங்க. அது பக்கத்துல இருக்கிற எந்த இருட்டை பத்தியான்னு கவலைப்படுமா? இல்ல பக்கத்துல இருக்கிற ஒளி தனக்கு ஒளிவிடணும்னு கவலைப்படுமா? இந்த விளக்கு போட்டிருக்கு, இந்த விளக்கினுடைய ஒளியால இங்க இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சாமி அந்த விளக்க பாக்குறதுக்கு ஒரு விளக்கு போடுங்கன்னு எப்போன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோமே. விளக்கின் ஒளியால எல்லாம் தெரியும், விளக்கின் ஒளியால விளக்கும் தெரியும். தானும் விளங்கிக்கிறதுக்கு தன்னோட ஒளியால விளங்குறது இல்லையோ, அது போல பிரம்மம் நாள் அவரால் அனைத்தும் விளங்கும். அவரை விளக்கிறதுக்கு அவரே தான் பிரகாசப்படுத்திக்கணும். அவரை மற்றொன்றால பிரகாசப்படுத்த முடியாது. தானே தன்னை பிரகாசப்படுத்திக் கொள்ளுகிறார். அவ்வளவு பிரகாசத்தை தான் மகாத்யுதின்னு சொன்னார். 178வது திருநாமம் முற்று பெற்றது. அடுத்து 179வது திருநாமம் அனிர்தேஷ்ய வபுகு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்யுதிற்கு. அனிர்தேஷ்ய வபுகு, எந்த பேரும் இல்லை, ஊரும் இல்லை, எதுவும் இல்லை. அனிர்தேஷ்ய வபுகு, திருமேனி. திருமேனி எப்படின்னு சொல்லலாமானால், நிர்தேசம் இப்படி என்று சுட்டி சொல்லுவது, அனிர்தேசம் இப்படி என்று சுட்டி சொல்ல முடியாதது. அனிர்தேஷ்ய வபுகு, இப்படி என்று சுட்டி சொல்ல முடியாத திருமேனி உடையவர். வபுசுன திருமேனி, அவருடைய ஆகாரம், அவருடைய ரூபம். அந்த ரூபத்தை இப்படின்னு சொல்லலாமானால் அனிர்தேசம், இப்படி அப்படின்னு அந்த ரூபத்தை சொல்ல முடியாது. அவ்வளவு பெருமையா ஏதது ஷாட்குண்ய விக்கிரகத்வாது அனிர்தேஷ்ய வபுகு. பெருமானுடைய திருமேனிக்கு 6 குணங்கள் உண்டுங்கிறார். இப்போ இத்தனை நாளி பார்த்தது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் பகவானுக்கு உண்டுன்னு. இப்ப நமக்கு கூட உண்டே, நேர்மையா இருக்கும், சத்தியம் எல்லாம் பேசுறோம், நான் பிறருக்கெல்லாம் உதவுறோம். அதெல்லாம் சுவாமி அவருடைய சரீரத்துக்கே அந்த குணங்கள் உண்டுன்னார் ஒருத்தர். அது கேள்விப்பட்டது இல்லையே. இப்ப சரீரம் நேர்மையா இருந்துருமா, சரீரத்துக்கு ஞானம் வருமா, சரீரத்துக்கு சக்தி வருமா? ஆத்மாவனுடைய குணங்கள் தானே சரீரத்தின் பேர்ல இருக்கு. ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் திருமேனிக்கே இத்தனையும் உண்டுங்கிறார். அவருக்குன்னு மட்டுமல்ல, அவருடைய திருமேனிக்கே இந்த சக்தி ஞானம் அனைத்தும் இருக்கிறது. அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், படியே இதுவென் நுரைக்கலாம் படியநல்லன் பரம்பரன். 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி 2வது பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், படியே இது என்று உரைக்கலாம் படியன் அல்லன். இப்படிப்பட்டவன் உரைக்கலாம் படியன் அல்லன் இப்படின்னு அவரை சொல்லலாமானால் சொல்றதுக்குள்ள கோச்சுக்குமா எல்லாம். ஹனுமான் சீதையினிடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். படியெடுத்துரைத்து காட்டம் படித்தன்னவன் படிவம். சீதை கேட்கிறான், என் ராமன் எப்படி இருப்ப, நீ பார்த்தே நான் எப்படி ஒத்துப்பேங்கிறாவோ. சரி என்ன சொல்லணும்னா, அவன் அடையாளத்தை சொல்லு, எப்படி நிற்பார், எப்படி சிரிப்பார், கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், என் ராமனுக்கு தோள்கள் எப்படி இருக்கும்னால் தலையில கை வச்சுன்னு உட்காராத குறை ஹனுமான். என்னை எதை பத்தி வேணா பேச சொல்லு சீதை, பேசியிருப்பேன். எதை பத்தி பேச ஆரம்பிச்சே நாக்கே குளறதோ அதை பத்தி நீ பேச சொல்றியே. நான் ஏதோ தாமரையாட்டம் கண்ணு இருக்கும்னு ஆரம்பிக்குச்சே, குமுதமலர் சண்டைக்கு வருது. ஏன் எல்லா புலவர்களும் ஒரு ஓர வஞ்சனையா தாமரையே கண்ணுக்கு உதாரணமா சொல்றீங்க, நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணும் அப்படின்னு அது கேட்க ஆரம்பிக்கிறது. அப்ப ஒவ்வொன்றும் மலை போன்ற திண்டோள் அப்படின்னா மரம் கேட்கறது, ஏன் என்னாட்டம் உறுதியா இருக்காருன்னு சொல்லக்கூடாதாங்கிறது. அப்படி சிரித்திருக்கிற இடம் மின்னலை போன்ற இடைன்னு சொன்னா அது சரி, மற்றொன்று கேட்கறது ஏன் என்னாட்டம் சொல்லக்கூடாதான்னுட்டு எதை இவனுக்கு ஓமான சொல்ல வந்தாலும் சொல்லி என்னால முடிக்க முடியல. சரி நீ கேட்டுட்டே, நான் சொல்லலேன்னா நான் பார்க்கலே நீ சந்தேகப்பட்டு பேசிட்டே, அதுக்காக வேணா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்கிறார். அதைத்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். படியெடுத்து உரைத்து காட்டலாம் படி அன்று. இப்படின்னு ஒரு உதாரணத்தை எடுத்து பெருமானுடைய திருமேனியை விளக்கிவிட முடியாதாம். அத்தனை அழகுடையவர். ஷாட்குண்ய விக்கிரகம் தேவம் பாஸ்வ ஜுவலன தேஜசம் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமானு சொல்றாளோ இல்லையோ. நீல மேகத்தை போல இருக்குமா, கருநீல வரணம் பெருமாள்து. அதுக்குள்ள இப்படி மின்னல் வெட்டினாப்புல பிராட்டி எழுந்துள்ள இருக்காளாம். அதை சுத்தி சரிக வேந்தாப்புல பொன்மயமான திருமேனியோடு இருக்கார். சுத்த சத்துவமயமான திருமேனி. நம்முடைய சரீரம் எல்லாம் மிஸ்ர சத்தம், சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களுடைய சேர்க்கை. ஆனா பகவானுடைய திருமேனி சுத்த சத்தம். அதனாலதான் அத்தனை தேஜஸோட இருக்கு, அத்தனை ஒளியோட இருக்கு. நமக்கு மெதுமெதுவே அவருடைய தியானம், திருமேனி தியானம் வர வர நம்ம கிட்ட இருக்கிற ரஜஸ் தனசு தானே ஓடி போறது தெரியும். சத்தம் மேல மேல வருதுன்னு தெரியும். இப்போ ஒரு இடத்துல அப்படி வர்ண பூச்சி நடந்துட்டு அது மாறிண்டே இருக்கிறது தெரியுமோ இல்லையோ.
ஒரு நல்ல நறுமணமா ஒண்ணு போச்சுன்னா துர்நாற்றம் எல்லாம் போறது தெரியுமோ இல்லையோ? அழுக்கா இருக்கிற இடத்துல ஜலத்தை கொட்டினோம்னா அழுக்கு போறது மெதுவா தெரியுமோ இல்லையோ? அத போல நம்ம கிட்ட இருக்கிற ரஜஸ் தமஸ் அழுக்கு மெதுவா போயிடும். சத்தம் மேல 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 வந்து மூடிக்கும். இது எதனால சாத்தியமா இருதுன்னா அவர் பரமசத்தமயம், சுத்த சத்தமயமான திருமேனி. அந்த திருமேனியை தியானிக்க தியானிக்க அந்த சத்த குணம் எல்லாம் நம்ம கிட்டையும் ஓட்டி விடுறதா. அதுதான் சுத்த சத்தமயம். உபமானம் சொல்ல முடியாத திருமேனி, தன் ஒப்பார் இல்லப்பனான பெருமான். இதை பத்தி ஆழ்வாரே சாதிச்சிருக்கார். இந்த இடத்துல ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பகவத் ஆத்மிகை வேஷா பகவதோ வியக்தி. ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி இடத்துல பேசிட்டு இருக்கார். பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர் பதில் சொல்றார், பகவானை போல இருக்கும். பகவான் எப்படிப்பட்டவரா இருப்பார்? திருமேனியை போல இருப்பார். இது புரியல சுவாமி. இதை கேட்டா அதை சொல்லிட்டீர், அதை கேட்டா இதை சொல்லிட்டீர், ஏதானு ஒன்ன முதல்ல சொல்லும், இதை போல அதுன்னு சொல்லும்னா முடிஞ்சிருந்தா நானே சொல்லியிருக்க மாட்டேன். நான் முடியலேன்னு தானே இப்படி சொன்னேன் உனக்கு பதில். இப்போ இதுக்கு ஒப்பு சொல்றதுக்கு இன்னொன்னு இல்லை, அதுக்கு ஒப்பு சொல்றதுக்கு இன்னொன்னு இல்லை. இப்ப அவருக்கு ஒப்பு சொல்ல முடியல, திருமேனிக்கு ஒப்பு சொல்ல முடியல. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு ஒரு குணம் வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் நல்லா தீட்டின்னு சிந்திங்க. இந்த ரெண்டுத்துக்கு ஒரு குணம் வந்திருக்கு. இப்போ ஒப்பு சொல்ல முடியாதது இது, ஒப்பு சொல்ல முடியாதது இது. அவருக்கும் ஒப்பில்லை, அவர் திருமேனிக்கும் ஒப்பில்லை. இப்ப இந்த ரெண்டுத்துக்கு என்ன ஒப்பு சொல்லலாம்னா, ஒப்பு சொல்ல முடியாத பொருள்கள் ரெண்டு கிடைச்சு சொல்லி. இப்போ ஏன்னா இதுக்கும் ஒப்பில்லை, அதுக்கும் ஒப்பில்லை. அப்ப ஏதான ஒண்ணு பெருமாளுக்கு ஒப்பு சொல்லும், திருமேனி தான். திருமேனிக்கு ஒப்பு சொல்லும், பெருமாள் தான். ஏன்னா ரெண்டுக்கும் ஒப்பில்லையோ இல்லையோ? அப்ப ஒப்பில்லைங்கிற விஷயத்துல ரெண்டும் ஒப்பா எடுத்தான். அப்ப இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுங்கிறாரா ரிஷி. நீ எத்தனை நாளி கேள்வி கேட்டாலும் இதான் என்னுடைய பதில். இப்படின்னு அவருக்கு ஒப்பு சொல்லி முடிச்சிட முடியாது. ததாத்மிகை வேஷா கிமாத்மன கஷ்ட பகவான் ஞானாத்மகா. ஞானமே வடிவா இருப்பார். ஐஸ்வர்யாத்மகா, அனைத்து செல்வமும் கூடியவரா இருப்பார். மதுரா மதுரமேவச்ச யதாவா மதுர பாத்திரம் பிரபீயமானம் சர்வத்தோ மதுரமேவ சியாத். ஆச்சரியமா சொல்றார். பெருமான அனுபவிக்கிறச்சே யதா சைந்தவ கனா, ஒரு சிந்து கனம்ங்கிறது உப்பு கட்டி. உப்பு கட்டி எடுத்து எந்த பக்கம் வேணா நாக்கில் வச்சு பாருங்க, சுரின்னு உப்பு கரிக்கும். மற்றதெல்லாம் அப்படி இல்லை. ஒரு வடை பண்ணியிருக்கோம், நான் பண்ண தெரிஞ்சுவாதான் வடை பண்ணியிருக்கா. ஆனா அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆயிருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ எண்ணெயில போட்டிருப்போம், எடுத்திருப்போமே தவிர கொஞ்சம் ஆனாப்புல ஒரு இடத்துல இருக்கும், ஆகாதாப்புல ஒரு இடத்துல இருக்கும். அது உட்காண்டு இருக்கிற வடை அவசரத்தை பொறுத்தது. எவ்வளவு வடை ஆயிருக்கு இல்லைன்னா, அவசரமா இருந்தா கொஞ்சம் வேகமா தான் வரும். எண்ணெய் கொஞ்சம் நேத்தி எண்ணெயா இருந்துருச்சுன்னா கொஞ்சம் சுமாரத்தான் இருக்கும். போடுற வேகம் தான் வச்சுங்களேன். இப்போ தயிர் வடைன்னு வா, இவாளுக்கு பிரசாதம் எல்லாம் போட்டு குழம்பாகி சாத்துமுதாகி முடிகிற சமயத்துக்கு தயிர் வடைய தயிர்ல போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா தயிரை தொட்டுன்னு வரும், அவ்வளவுதான் வருமே தவிர தயிர் வடையெல்லாம் இருக்காது. இப்போ தயிரை உள்ள போற அளவுக்கு நேரம் கொடுக்கணும். போனா அது வயடம் முழுக்க பிடிச்சுக்கும். இது எடுத்தா மேலோட்டமா தயிர் இருக்கும், உள்ள போனா வடையா இருக்கும். பாத்திரிக்கணும் இல்லையா? எத்தனையோ ததியாராதனத்துக்கு போயிருக்கோம், போனா இப்படித்தான் போடுவா. அவசரம், கொஞ்சம் ஆள் நிறைய போறதுன்னா வடை சின்னதாண்டே வரும். ஆள் குறைச்சலா இருக்கான்னா சரின்னு வடை பெருசாகும். கோவில்ல பிரசாத விநியோகம் பண்றோம்னா எடுக்கிற அளவே மாறுறது இல்லை. இப்போ அதே ஒரு உப்பை கட்டி ஆக்குங்க. உப்பு கட்டி எடுத்து எங்க வேணா வாயில வச்சு பாருங்க, ஒரே மாதிரி உப்பு கரிக்கும். அத போல பிரம்மம் ஆனந்தமயமா இருக்கார். அவருடைய எந்த பக்கத்துல அனுபவிச்சாலும் ஆனந்தமா தான் இருப்பார். அப்ப ஒரு இடத்துல நன்னா இருப்பார், இன்னொரு இடத்துல வடை சுமாரா இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்கிற இருப்பார். எல்லா இடத்திலும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதே அவருடைய திருமேனி எப்படிப்பட்டதா இருக்குமா, எந்த இடத்துல இந்த திருமேனியை சேவித்து பார்த்தாலும் அதீத அழகு, அதீத ஆனந்தம். ஆகவே ஞானாத்மகா ஐஸ்வர்யாத்மகா யதா அங்கார காதர ஷால்மலோவா சுப்ரதீப்தா யதா. எப்படி ஒரு தேனை குடத்தோடு எடுத்து நன்னா ஒருத்த சாப்பிட்டார், அந்த தேன் இங்க எல்லாம் அவருக்கு ஓடுறது, அதை எடுத்து எடுத்து புறங்கையால நக்கி நன்னா சாப்பிட்டுட்டார். ஒரு தேனை சாப்பிட்டவனுக்கு வாயினுடைய ஒரு பகுதியில தேன் இனிக்கும்னு சொல்லுவனா? சொல்ல மாட்டான். அவன் தேனை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வாயே இனிக்கிறதுங்கிறான் இல்லையா? திருவல்லிக்கேணி சக்கர பொங்கலை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் கடவாப்பல் இனிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுடுவாளன்னு. சாப்பிட்டு முடித்தா வாய் முழுக்க இனிக்க. வாயா அவர் உடம்ப பூரிப்பை பார்த்தா உடம்பு முழுக்க இனிக்கிறது அவருக்கு. அதை போல நல்லா இருக்கிறது தெரியறது இல்லையோ? இந்த ஒண்ணுமில்லாத தத்துவத்துக்கே இவ்வளவு இருந்ததுன்னா அப்ப பிரம்மங்கிறவர் எப்படி இருக்க மாட்டார்? அதனாலதான் அனிர்தேஷ வபுகு, இப்படின்னு சொல்ல முடியாத திருமேனி படைத்தவர். தன் ஒப்பார் இல்லப்பன் அவனுக்கு மட்டுமில்லை, அவன் திருமேனிக்கும் ஒப்பு சொல்லுவார் கிடையாது. கனகதலேனேவ கனகதலேனேவ ரத்ன முன்மீல்யத்தே ஷட்குணி நது ஷட்குணி நது திரிகுணமயேனேவ நிமீல்யத்தே. எப்படி ஒரு ரத்தனத்தை பார்த்தால் வைரம் எங்கு திருப்பி பார்த்தாலும் ஒளி உடையதா இருக்கும். ஒரு வைரத்தை இந்த பக்கம் பார்த்தா ஒளி, இந்த பக்கம் பார்த்தா ஒளி, இந்த பக்கம் பூரிப்பா இருக்குங்கிற பாருங்க. அத போல பெருமானுடைய திருமேனி எங்க திருப்பி பார்த்தாலும் வைரம், எங்க திருப்பி பார்த்தாலும் தாமரை, எங்க திருப்பி பார்த்தாலும் அதீத சக்கரை கட்டிய போல.
இதைத்தான் ஆழ்வார் அக்காரக்கனின்னு சாதித்தார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அகாரக்கனியை அடைந்துய்ந்து போனேனேன்னு போசரம். அக்காரக்கனினால் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. அக்காரம்னா சக்கரை. நீங்க கர்நாடக பக்கம் போனீங்கன்னா கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் பொம்மையா சகப்பு கல்கண்ல பண்ணி வச்சிருப்பா, பாத்திருக்கல? அதுலயே குதிரை பொம்மை இருக்கும், யானை பொம்மை இருக்கும், மாப்பிள்ளை பொம்மை இருக்கும், பொண்ணு பொம்மை இருக்கும், எல்லாமே தட்டு தட்டு தட்டா சீர் வச்சிருப்பா. நம்ம அந்த சக்கரை வச்சு அதுல பழமெல்லாம் வச்சு எல்லாம் வரைகிறோம் பாருங்க, அதை போல அவ எல்லாம் கல்கண்ட்லயே பண்ணிருப்பா. அதை போல ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, சர்க்கரை எடுக்கிறேன், கல்கண்டா பிடிச்சிட்டேன், கெட்டியா பிடிச்சிட்டேன், அக்கார கனி. சர்க்கரை எடுத்து பழமாட்டம் பண்ணி வச்சுட்டு அக்கார கனி தானே என்னால், ஓ அதை நான் பண்ணிடலாமே, இப்ப வேணும்னா கூட சர்க்கரையை வாங்கலாம், பிடிச்சிடலாமோ இல்லையோ? அதனால பெருமாள் அப்படி இருக்கிற அக்கார கனி இல்லையா, சர்க்கரையை கொண்டு போய் விதையா விதைக்கணுமா. இது எந்த ஊர்ல நடக்கும் தெரியல. சர்க்கரையை எடுத்துன்னு போய் விதைக்கணும், அதுக்கு தேன் ஜலம் கொட்டணுமா, வெறும் ஜலம் இல்ல, அதுக்கு தேனா ஜலம் கொட்டணும், அது முளைக்கும். முளைச்சா ஒரு சக்கரை செடி வருமா, சக்கரை விதையோ இல்லையோ, அதனால சக்கரை செடி. சக்கரை செடி பழுக்குமா, அந்த பழம் தான் பகவான்கிறார். இது இந்த மாதிரி ஒரு ஓமையை பார்த்ததே கிடையாது. சொல்லி சர்க்கரையை விதைக்கணும், தேனை ஜலமா கொட்டணும், சக்கரை செடி முளைக்கும், அது பழுக்கும், அது சக்கரை பழம்னால் அபூதோபமான பேர். இல் பொருள் உவமை அணி, தமிழ்ல சொல்ல முடியும். இல்லாத பொருளை உவமையா சொன்னா அந்த அணிக்கு இல் பொருள் உமையவணின்னு பேர். அதை போல இது அபூதோபமான சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. இல்லாததை சொல்றீர்கள், அத்தனை இனிப்பு என்னால எவ்வளவுன்னு சொல்றதுக்கு முடியல, அதனாலதான் இல்லாததான் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. அனிர்தேஷ்ய வபுகு, அந்த பெருமானுடைய அழகு. நாகப்பட்டினம் சேவிக்கு போனா நாகை அழகியார்னே அவர் பேர் கொடுத்துட்டார் ஆழ்வார். அச்சோ ஒருவர் அழகிய வானுட்டு பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதம் வேதியர் வானவராவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமின் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. என்னன்னு சொல்ல தெரியலையேன்னா பெண்கள் உன்னை சொல்றதுக்கு தெரியல, அச்சோங்கிற பாருங்க, அப்படியே பாழ்ட்டார் ஆழ்வார். அச்சோன்னு ஒரு தமிழ் சொல் கிடையாது, அது நம்முடைய ஆச்சரியத்தினாலே நம்முடைய இயலாமையால சட்டுன்னு வாயிற வர்ற சொல். அதை பெரும் புலவர்கள்லாம் உபயோகப்படுத்துவாளானால் புலவர்களுக்கு இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை தாண்டி அழகுபடுத்தின பாடல். அப்ப புலவன் நான் இப்படித்தான் பாடணும், இந்த சொல் இருக்கணும்னா தோணணும் இல்லையோ. அது உலக இன்பத்துக்குள்ள இருந்தோம்னா அது கட்டளைக்குட்பட்டு பாடலாம். பிரம்மங்கிறவருடைய திருமேனியை சேவிக்கச்சே பாட்டை ஒழுங்கா பாடும், எழுத்து சீர் தலை அடி தொடைனா யார் பாப்பா? அவருங்கிறவரை பார்த்தா என்ன தோணித்தோ அப்படித்தான் பாடி ஆகணும். அதனால தன்னையே மறந்து போய் அச்சோ ஒருவர் அழகியவான்னு பாடினார். அனிர்தேஷ்ய வபுகு 180வது திருநாமம் ஸ்ரீமான். அனிர்தேஷ்ய வபுகு ஸ்ரீமான். அப்ப நம்ம பார்த்தது மகாவீர்யா மகாசக்தி மகோத்சாகா மகாபலஹா மகாபுத்தி மகாவீர்யா மகாசக்தி மகாத்யுதி. அனிர்தேஷ்ய வபுகு ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி, அவளை எப்போதும் திருமார்பில் கொண்டவர் ஸ்ரீமான். அந்த அர்த்தம் இல்லை. தது அனுரூபயா திவ்ய பூஷண சம்பதா நித்தியயுக்தா ஸ்ரீமான். இத்தனை அழகா பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அந்த அழகுக்கு அழகு கூட்டுறாப்பல ஆபரணங்களோட எப்பவும் இருக்காருங்கிறார். இங்க சொல்ற ஸ்ரீமான்ங்கிறது பொதுவான அழகோ மகாலட்சுமியோ இல்ல, ஆபரண ஸ்ரீ. அவருக்கு இருக்கிற ஆபரணங்கள் கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகரகுண்டல முக்தாதாம பிரலம்ப காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணான்னு பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார். திருமுடியிலே இந்த ஆரம்பித்த அடுத்தடுத்து எத்தனை கோவில்ல எவ்வளவு திருவாபரணம். அநேகமா கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயரங்க சொக்கநாதர் சமைச்சது. அநேகமா ஆந்திரத்திலேருந்து ராஜாக்கள் வந்திருப்பா. விஜயநகர பேரரசின்னு இருப்பாருங்க, அவ நம்ம கோவில்களுக்கு பண்ணிருக்கிறது எண்ணிறந்த கைங்கரியம். மண்டபமா அவ தான் கட்டியிருப்பா. ஹொய்சள ராஜாக்கள் நிறைய கட்டியிருப்பா. ரெண்டு பக்கம் இப்படி முகத்தை திருப்பிட்டு இருக்காப்புல ஒரு பட்சி பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, அந்த பட்சி வைக்கிறது தான் ஹொய்சள மன்னவர்களுடைய அவளுக்கு இருக்கிற கண்டபேரண்ட பட்சின்னு பதக்கமே பெருமாளுக்கு ரொம்ப முக்கியம். நீண்ட பதக்க வரிசை சாத்தின்னு இருக்கிறச்சே கீழே அர்த்த சந்திரன் பெரைச்சந்திரன் ஆட்ட சாத்திருப்பார். பெரும் பதக்கம் இருக்கும், விமான பதக்கம் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த கண்டபேரண்ட பட்சி ரெண்டும் இப்படி முகத்தை இப்படி திருப்பிண்டாப்புல இருக்கும். அதுக்கு நடுவுல வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாம் வச்சு பண்ணிருப்பா. அந்த ஒளிபடைத்த திருமேனின்னு சொல்ல வர்றார். அவர் திருமேனிய அழகு, ஆனா அந்த அழகுக்கு அழகு கூட்டுமா போலே உண்மையில திருமேனியில சாத்தினா ஆபரணத்துக்கு தான் அழகு, இவருக்கு அழகு இல்லை. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் தான் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆபரணங்கள் இவனால் அழகு பெறுகின்றன. அப்ப சாத்திகளேன்னு சொன்னா நட்டம் இவருக்கு இல்லை, ஆபரணத்துக்கு. நம்ம எல்லாம் ஆபரணம் போட்டுக்கிறோம் என்னால் அழகு கிடைக்குமாங்கிற நப்பாசையில் இதனால போட்டுருக்கும். ஆனா பெருமாள் ஆபரணம் சாத்தின்னு இருக்கேன்,
அவருக்கு அழகு கிடைக்க வேண்டாம். பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து காமரிடில் விழலெடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி. நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து காமரிடில் விழலெடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி. ராமன் கிடுகிடுன்னு தன்னுடைய ஆபரணங்கள்லாம் களையறாராம், காட்டுக்கு போறார். எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கா, ஒரே ஹாஹாக்காரம். இப்படி கூட அநியாயம் நடக்குமா, கை வேண்டாம் இப்பவான்னு மனசை மாத்திக்கோன்னு கெஞ்சின்னு இருக்கா. ராமன் எல்லாத்தையும் களைஞ்சுட்டார். அப்ப அங்கங்கள் அழகு மாறின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். அங்கத்துல இருக்கிற அழகு குறைஞ்சு போச்சு. பாஜு பங்க கழட்டுட்டார், வளையல கழட்டுட்டார், கடக்கம் கழட்டுட்டார், காலில் இருக்கிறத கழட்டுட்டார்னா அங்கங்கள் அழகு மாறினா குறைஞ்சு படுத்துன்னு சொல்லலே. இப்பதான் நாட்டு மக்களுக்கு அங்கங்களுடைய அழகே தெரிய வந்ததுங்கிறார். இது வரைக்கும் தசரதன் மூடி மூடி வச்சிருந்தாராம். நம்ம குழந்தை ரொம்ப அழகா இருந்தா அப்பா அம்மா வெளியிலேயே விட மாட்டா. அப்படியே போட்டு சொக்கா போட்டு உத்திரியெல்லாம் போட்டு மூடி உள்ளே வச்சுருப்பா. பார்த்தா கண்ணு பட்டுடும். தசரதனுக்கு அதே மாதிரிதான். இந்த பிள்ளைய ஒத்துரும் பாட்டு விடக்கூடாது, கண்ணு பட்டுடும் மூடி வச்சிருந்தார். இப்ப வேற வழி இல்லை. இப்போ வரம் கேட்டுட்டா மொத்த ஆபரணத்தை களைஞ்சாகணும். ஒவ்வொன்னா கழற்றார். ஜனங்க பார்த்தா, ஓ இந்த அழகு நமக்கு இத்தனை நாள் தெரியவே இல்லையன்னா. அப்ப அங்கங்கள் அழகு மாறுதல்னா அழகு கூடுதல்னு அர்த்தம் பண்றார். ஆபரணங்களை பெருமாளுக்கு சாத்துறதே அதுக்கு ஒண்ணு அவ்வளவுலாம் போக வேண்டாம். நம்ம கண்ணு சாதாரண கண்ணு தானே, நமக்கு ஒண்ணு பெரிய பக்தி கண்ணெல்லாம் இல்லை. நமக்கே கூட கோவில்ல சேவிச்சுருக்கிறச்சே சட்டுன்னு விளக்கு போயிடுத்துனால் இந்த விளக்கு இல்லாத அந்த வெளிச்சத்துல சேவிச்சே நிஜமா அது ரொம்ப நன்னா இருக்க மாதிரி இருக்கும். புறப்பாடு நடந்துட்டே இருக்கும். யான வாகனத்துல ஏறார், குதிரை வாகனத்துல ஏறாருன்னா ஒரே மின்சார விளக்கா போன்றப்பா சுமாரா இருக்கும். என்னமோ தெய்வாதீனமோ விளக்கு போடும். போன உடனே தீவட்டி மட்டும் இருக்கிறச்சே என்னமா இருக்காரு சாமி, நிஜமா ஏதோ அந்த நாள் திரும்பி வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி நமக்கே ஏற்படுறது இல்லையோ. கோவில்ல போறச்சே மின்சாரம் இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தோணும். ஒரு நிமிஷம் போச்சுன்னா ஓ இப்பதான் நிஜமா அவர் முகத்தை கிட்டக செவித்தா சிரிப்பே இந்த விளக்க போட்டோம்னா அவர் சிரிக்கிறதே தெரியாது. பெருமாள் சிரிச்சுன்னு இருக்கிறது சேவையாகணும்னாலே பக்கத்துல அந்த சின்ன விளக்கு. இதுக்கு நல்லது கேரளத்துலதான். அவ இந்த விளக்கு வைக்கிறதே இல்லை. என்ன பண்ணாலும் சரவிளக்கு ஏத்தி வச்சுடுறா, நில விளக்கு ஏத்தி விடுறா. திக்கு திக்கு திக்குன்னு எப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 16 விளக்கு எரியுது. ஆனா உள்ள புகை மூட்டமே வரமாட்டேங்கிறது. இத்தனை விளக்கு எரிஞ்சா புகை மூட்டத்துல சேவையே ஆகாது இருக்கணும் இல்லையோ, அப்படி இருக்கிறது இல்ல. ஏதோ வச்சுருக்கார். அந்த பெருமானுக்குன்னு இருக்கிற மகாத்மியம் வச்சுக்கோ. அப்ப அவருக்கு இருக்கிற அழகு ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் ஸ்ரீமான். ஆழ்வாரே பாசுரத்துல சாதிக்கிறச்சே, கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குனிசார்ங்கன் ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். ஒன் சங்கு கதை வாழ் ஆழி இதெல்லாம் ஆயுதம். ஆயுதத்துக்கு கவச்சம் போட்டு வைரம் இழைச்சு பார்த்திருக்கீங்களோ? யாரான இப்ப நல்ல கத்தி வச்சிருக்கார், பழம் நறுக்கி சாப்பிடணும், கத்திக்கு தங்கப்பிடி போட்டு வைர உர போட்டு சந்தனக்காப்பு மாலை சாத்தி வச்சிருக்கார். இது எங்க கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம? இப்படி பண்ணா பழம் எப்படி நறுக்கிறது? அப்புறம் கத்திக்கு கவச்சம் போட்டு தங்க அழைச்சுட்டா பழத்தாரா நறுக்குவாளா? இவர் கையில சக்கரம் வச்சிருக்காரு, சண்டையெல்லாம் போட போறாரா? இல்ல கவச்சம் போட்டு வைரக்காப்பு சாத்தி உள்ள வச்சுட்டா எங்க சண்டைக்கு எடுக்கிறதுன்னா அது சண்டையெல்லாம் போட மாட்டார். நினைத்த மாத்திரத்தை யாரையும் அழிச்சு விடுற சக்தி இருக்கு. இப்போ ஆபரணத்தையும் ஆயுதமாக்கிடுவார், ஆயுதத்தையும் ஆபரணமாக்கிடுவார். நாம நல்லவாளா கிட்டக்க போனோம், ஆயுதமா ஆபரணமாட்டம் சேவை கொடுக்கும். நாம கெட்டவாளா கிட்டக்க போனோம், ஆபரணமே ஆயுதமாட்டம் தான் சேவை சாதிக்கும். அவர் நல்ல மகர கண்டிக்க போட்டு இருந்தா கூட அதுவே அடிச்சாலும் அடிக்கும். ஆனா ஆச்சரியமா அவரோட அன்போட போனோம்னா சக்கராயுதமும் பளபளான்னு அவ்வளவு நன்னத்தான் இருக்கும். ஆக பெருமானுடைய சிலை இலங்கு பொன்னாழி தென்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால்னு பாசம். அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ் முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள. இத்தனை திருவாபரணங்களோடு இருக்காரோ இல்லையோ. 180வது திருநாமம் ஸ்ரீமான், ஆபரண சேர்க்கை உடையவர், ஆபரண ஸ்ரீ. அதுவே அவருக்கு இருக்கிற செல்வம். 181வது திருநாமம் அமேயாத்மா. அப்படின்னால் அளவிட்டு இவ்வளவென்று அறிய முடியாதவன். அனிர்தேசவபுகு, அவர் திருமேனியை இப்படி என்று விளக்கி சொல்ல முடியாதவர். இப்ப அமேயாத்மா, அவரை அளவிட்டு சொல்ல முடியாது. இத்தனை அளவுன்னு சொல்லணும் இல்லையோ. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அளவு சொல்லிடுவோம். எவ்வளவு இருக்கும்? இத்தனை படி இருக்கும். எவ்வளவு இருக்கும்? இத்தனை ரூபாய் இருக்கும். அதை போல இந்த பெருமானை எவ்வளவுன்னு ஏதான்னு சொல்லலாமான்னால் அமேயாத்மா. அப்படி சொல்ல முடியாது. இத்தம் விவித குண ரூப அனுரூப அம்போதி கம்பீர பாவகா. எப்படி இந்த அழகு இருக்கும்னு சொல்லுவீரானால் கடலினுடைய ஆழ் நிலைக்கு போவோம். கரையில இல்ல, உள்ள ஒரு 10 மைல் 15 மைல் தள்ளி போவோம். ஆழ்கடல் இருக்கு பாருங்க. அந்த கடலினுடைய ஆழத்தை தொட்டு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமோ? அப்ப கம்பீரமா இருக்குன்னுவா. கடல்னா காம்பீரியம். காம்பீரியம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். கலைக்கிட முடியாது, ஆழங்கண்டுட முடியாது. அங்க என்ன நடக்கிறதுன்னே சொல்ல முடியாது. கடலுக்குள்ள இன்னது நடக்கிறதுன்னு யாராலையான்னு சொல்றதுக்கு முடியுமோ? அவ்வளவு கம்பீரமா இருக்கும் இல்லையோ. அதை போல இந்த பெருமான சேவிக்கச்சே
உள்ள ஆழமான கடலாட்டம். என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது சுவாமி. ராவணனோட சண்டை போட்டுட்டே இருப்பார். ஆனா போண்டே இருக்கிறச்சே இவன் நிராதிபாணி ஆக போறானே, இவன் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ல போறோம், நாளைக்கு ஒருவேளை திருந்தி வந்தாலும் வந்துடலான்னு திருந்தத்துக்கு எண்ணிட்டே இருப்பார். அம்பு போயிட்டே இருக்கும். அம்ப மட்டும் அடிச்சுட்டே இருக்கார். ஆனா உள்ளத்துல எப்ப திருந்தி வரப்போறான், எப்ப இவனுக்கு கட்டாட்சம் கிடைக்க போறது, எப்ப நம்ம வைகுந்தத்துக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டே ஒருத்தர் எப்ப நல்லவனானான்னு தெரியவே தெரியாது. என்னால் அதுதான் கம்பீர சுபாவங்கிறார். தெரிஞ்சுக்க முடியாது. யாரை எப்ப எப்படி ரட்சிக்க போறாரு தெரியாது. பீஷ்மாச்சாரியருக்கு மோட்சம் கொடுக்க மாட்டார். ஆனா கண்டாகர்ணன்கிற பிசாசத்துக்கு முக்தி கொடுத்துருவார். ரெண்டும் கொடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் பீஷ்மாச்சாரியர் எப்ப போனார் தெரியாது, தசரதன் எப்ப வைகுந்தத்துக்கு போனார் தெரியாது. ஆனா கண்ணுக்கு நேர சிசுபால மோட்சத்துக்கு போயிட்டான், கண்டாகர்ணன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஒண்ணு வேண்டாம், ததிபாண்டன் மோட்சத்துக்கு போயிட்டான். ததி பாண்டமே மோட்சத்துக்கு போயிடுது. பானை வித்துட்டு படுத்துட்டு இருந்தவன் பானைக்கு மோட்சம் வாங்கினுட்டான். பானை வித்தவரும் மோட்சம் வாங்கிட்டு போயிட்டார். நாகப்பழம் வித்தவர் மோட்சம் வாங்கிவிட்டார். பிரம்மா இன்னும் தேடிண்டே இருக்கார். அப்ப இவருக்கும் கிடைக்கிறது அவருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது தெரியாது சுவாமி. அவர் உள்ளத்துல என்ன நினைச்சிருந்தாருக்கு ஒத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. அமேயாத்மா இது நல்லதா கெட்டதா, அப்போ இது நல்ல குணமா கண்டே பிடிக்க முடியாதுங்கிறது கொஞ்சம் சுமார் போல் இருக்கேன்னால் அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்னாட்டம் இருக்கிறவரை அழைச்சின்னு போவார், அழைச்சின்னு போக மாட்டார். உடனே நமக்கு பதில் கிடைச்சிடும், போக மாட்டார். நம்ம ஒன்றும் நல்ல குணங்கள்லாம் வச்சுக்கலையோ இல்லையா? இப்போ நம்ம என்ன அப்படியே பரமபக்தாளா இருக்குமா, வசிஷ்டரா வாமதேவரா இல்லை. அப்ப நாம் இருந்தால் அழைச்சின்னு போக மாட்டார், இந்த ஜென்மத்தில் இவர் கிடைக்காது இப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ ஆனா நான் நம்பிட்டு இருக்கேன் இல்லையா மோட்சம் போறேன்னுட்டு. இவ்வளவு தெளிவா இருக்கிறச்சே சுவாமி நீர் எந்த நம்பிக்கையில மோட்சம் போகும்னு நினைக்கிறீர்னா அது அவர் அந்த மாதிரி தெளிவாலாம் நினைச்சிட மாட்டாருங்கிற நம்பிக்கை தான். அதுலதான் நான் இருக்கேன் இப்போ. அப்ப இதை நம்பித்தானே நம்ம இருக்கோம்னு தெரியறது இல்லையோ. இப்படின்னு பெருமாளை கணிச்சுட முடியும் இருந்தால் அப்ப இப்பவே கணிச்சிருவோம், நம்ம போக மாட்டோம்னுட்டு. ஆனா இப்படின்னு அவர் கணிக்க முடியாதனாலதான் நம்ம ஒத்தொத்தரும் இங்க நம்பிட்டு உட்காந்துருக்கோம். நாம ராவணனா இருந்தாலும் சிசுபாலனா இருந்தாலும் கொடுப்பார் சுவாமி, அது எனக்கு தெரியறது, தப்பெல்லாம் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் எங்க பெருமாள் எனக்கு கைவிட மாட்டான்னு உள்ளூர போய் கேட்டு பாருங்க, எல்லாரும் இதைத்தான் சொல்லுவோம். அப்படி என்ன உங்ககிட்ட நல்லது இருக்குன்னா அதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, ஆனா கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? சட்டம் சொல்லலையேன்னா அவர் சட்டத்துக்கெல்லாம் உட்பட மாட்டாருங்கிறமே அந்த தைரியத்தை தான் இங்க அமேயாத்மாங்கிறார். அப்ப நாம உள்ளூர என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதான் திருநாமமா இருக்கு. ஆனா இந்த சட்டம் எழுதுறதுக்கு பயப்படுவோம். இப்படி சொல்லிடலாம் இல்லையா? இன்னென்ன நன்மை இருக்கிறவாளுக்கு மோட்சம் கொடுப்பார், இன்னென்ன தீமை இருக்கிறவாளுக்கு கொடுக்க மாட்டார்னுட்டா அப்படின்னா நமக்கு இருக்குன்னு உடனே இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதை அவர் அனுமதிக்கிறதே இல்லையே. எந்த நிமிஷமும் மாறலாம், எப்ப வேணா கொடுப்பேன், எப்ப வேணா வா. இத போல அவர் இருக்கிறது அவருக்கே அவரை பத்தி என்னன்னு தெரியாது சுவாமி. அவரே நடந்துப்பார், நல்லதாத்தான் நடந்துப்பார். அது எப்பவுமே நல்லதாத்தான் எனக்கு முடியறது. அதுதான் நான் நம்பிட்டு இருக்கணுமே தவிர நமக்கு தீமை வந்துடாது. என்ன யாருக்கு தீமை வர்றதையும் அவர் நினைக்கிறது இல்லையே. அதீத விசாலமான ஹிருதயம், சௌஹார்தம், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அதை ஆழம் கண்டுவிட முடியாது. நினைப்பார் நினைப்பார், எல்லாருக்கும் நன்மையை நினைப்பார். கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்கார் விபீஷணனே. இவனை போய் கூட்டின்வான்னு சொல்லிட்டார். சுக்ரீவன் இத்தனை நாள் சொன்னா விபீஷணனை ஏத்துக்க கூடாதுன்னுட்டு அவங்கிட்ட பூராடி ஏத்துக்கோன்னுட்டார். சரின்னு சுக்ரீவன் கிளம்புறான். இப்போ விபீஷணன் ராவணனை வெச்சுட்டு தானே வரான். நல்லா கேட்டுங்க, ராவணனை வெச்சுட்டு விட்டுட்டு தானே வந்திருக்கான். இப்ப இவர் நம்ம கிட்ட வந்திருக்காருன்னா நேர் விரோதி ராவணன் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இவனுக்கா இத்தனை நாள் பேசியாச்சு. சுக்ரீவனை போய் அழைச்சின்வான்னு சொல்லிட்டார். கிளம்புறான் சுக்ரீவன். தட்டி சொல்றார், நீ போற 15 நிமிஷத்துக்குள்ள ஒருவேளை ராவணன் மனசு திரும்பி வந்திருந்தான்னா விட்டுடாத சுக்ரீவா அழைச்சின்னு வாங்குறார். இப்ப இதை முதல்ல சுக்ரீவன் நினைக்கிறது இருக்கட்டும், விபீஷணன் என்ன நினைக்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்க. நாம எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் திருவடியை சரணம் வந்து நிக்கிறோம். இவர் என்னன்னா நம்ம விட்டுட்டு ராவணன் இருந்தா கூட்டுன்னு வாங்குறார் நமக்கு தோணுமோ இல்லையோ. ஆனா விழு நினைச்சா என்ன உள்ள இதை நம்பித்தானே நான் வந்தேன். எங்க அண்ணன் எத்தனை தப்பு பண்ணவனா இருந்தாலும் அதையும் இருந்தா கூட்டின்வான்னு சொன்னார் இல்லையோ. இதை பத்தி சுக்ரீவனுக்கும் புரியல, விபீஷணனுக்கும் புரியல, பக்கத்துல இருக்க ஹனுமானுக்கும் புரியல. அவளுக்கு புரிஞ்ச ஒன்னே ஒன்னா அமேயாத்மா. ஆக இவரை தெரிஞ்சுக்க முடியாது சுவாமி. இப்படி நடந்தாலும் நடப்பார், அப்படி நடந்தாலும் நடப்பார். அவருக்கு தம் பக்தன் வேணும். அவன் எப்படி கெட்டாலும் திருப்பி வந்துடணும்னு பாக்குறாரு இல்லையோ. அளவிட்டே அறிய முடியாதவர். ஆக 181வது திருநாமம் நந்தா விளக்கே அளத்தற்கரியாயின்னு பாசுரம் இல்லையோ. பெருமானுடைய அளவுக்கு உட்படாதவர். கால தேச வஸ்து பரிச்சேத ராகித்யன். இவ்வளவு காலத்தில் இருப்பார், இத்தனை இடத்துல இருப்பார், இந்த வஸ்துவா இருப்பார், ஏதும் சொல்ல முடியாதவர், அளவு கடந்தவர். அளந்து காண்டர் கரியனாகிய ஆதிப்பிரான் அமரும்னு பாசுரம். திருக்குருகூர் ஆழ்வார்த்த நகரி நம்மாழ்வாருடைய ஸ்தலம். அதை சொல்லச்சு அளந்து காண்டர் கரியங்கிறார். அளந்து இவ்வளவுன்னு பாத்திர முடியாது. இப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அதை தாண்டி நின்றுடுவாராம். அப்படின்னு நம்ம தாண்டறதுக்குள்ள அதை தாண்டி நின்றுடுறாராம். இப்படி ஒன்னால இவ்வளவுதான் நினைக்க முடியும், அதனால நான் குறைச்சலா வச்சிருந்தேன்.
நாம உடனே நினைச்சுப்போம், ஓ நாம தெரிஞ்சிருக்கிற ஸ்லோகங்களை வச்சு பெருமாளை பத்தி புரிஞ்சுனுட்டோன்னு கிட்டக்க போறச்சே அதை தாண்டி நிப்பறான். ஓஹோ புரிஞ்சுனுட்டேன்னு நினைச்சுனுட்டியா, அப்படிலாம் நான் புரிஞ்சுக்க முடியாது, பின் இத்தனை புரிஞ்சாப்பல் இருந்தீர் என்ன, அப்பதானே நீ நினைக்கவே வருவே. உனக்கு முதல்ல இருந்தே புரியலேன்னு ஆயிட்டா நீ கிட்டக்கே வந்திருக்க மாட்டே இல்லையோ. நீ தொடர அளவுக்கு இறங்கி வரார், புரிஞ்சுனுட்டோன்னு கொஞ்சம் ஆணவ வராப்ப இருக்கச்சே விலகி போடுறார். அப்ப இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போவோம், முடியலேன்னச்சே கிட்டக்க போவோம், புரிஞ்சுனுட்டோம்னு வச்சே தானே ஆணவம் குறைய போறது. இப்படி போக்கு காட்டியே தன்னை பத்தி அறிவிச்சுருக்காரோ இல்லையோ அமேயாத்மா. அடுத்தது 182வது திருநாமத்திலிருந்து அப்படி பகவானுடைய வெவ்வேறு கல்யாண குணங்களை சொல்லிட்டு கூர்மாவதாரத்தை பத்தி சாதிக்கிறார். மகாத்ரி திருத்து 182வது திருநாமம். மகா பெரிய, அத்ரி மலை, திருத்து அதை தாங்கியவர். தன்னுடைய பெரிய ஓட்டிலே ஆமையோட்டிலே மந்தரம்ங்கிற பர்வத்தத்தை தாங்கினாரோ இல்லையோ அது கூர்மாவதாரம். அத தத் அனுகுண யதேஷ்ட விஹார சேஷ்டிதா, விஹாரமான சேஷ்டிதம். மலை அவருடைய முதுகுக்கு மேல சுத்தினது எப்படி இருக்குன்னா அப்படி சொரிஞ்சு விடுறாப்புல இருந்துதான். அதெல்லாம் மலையை தூக்கினாப்புல இல்ல, அது அவருக்கு ஏதோ ரொம்ப நாளா வாசுகி பாம்பு சுத்தி சுத்தி வருது, அதுக்கும் சொரிஞ்சு விடுறாப்புல இருக்கு. இவருடைய முதுகுல அப்படியே சுத்தின்னு இருக்கு. கீழே ஆமைக்கு கூர்மாவதாரமா இருக்கார், மேல மலை மேல ஓடிடாதபடிக்கு கையை வச்சு பிடிச்சுட்டு இருக்கார், தானே நடுவுல வச்சுட்டு பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கார். தேவர்களையும் தள்ளிவிட்டார், அசுரர்களையும் தள்ளிவிட்டார். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான்னு பாசுரம். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டுகம் பெம்மான்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். நீண்ட நாகத்தை வாசுகி பாம்பை சுத்தி நீணாகம் சுத்தி நெடுவரை நட்டு இவ்வளவு பெரிய மரத்தை கொண்டு போய் தன்னுடைய மலையை கொண்டு வந்து தன் முதுகிலேயே வைத்துக் கொண்டாரோ இல்லையோ. மகா அத்ரி திருத்து ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் பாருங்க. இது ஒரு திருநாமம் இருந்தா கூட பெரும் மலையை தன்னுடைய முதுகிலே வைத்து தாங்கினார் கூர்மாவதாரம், பெரிய மலையை தூக்கி தாங்கினார் கிருஷ்ணாவதாரம். கோவர்தனோத்தரணத்துக்கு சொல்லலாமே, மகாத்ரி திருத்து பெரும் மலை கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சிருந்தாரோ இல்லையா. ஏன்னா முதுகிலே நாங்க இல்ல, திருநாமத்தை பார்த்தா முதுகிலேன்னு இல்ல, மகா அத்ரி திருத்து அப்படின்னா எங்க பிடிச்சினாலும் உண்டு இல்லையோ. அப்ப திறம்பாமல் மண்காக்குன்னேனே என்னும் திறம்பாமல் மலையெடுத்தேனும் யானே என்னும் கடன்ஞாலம் செய்தேன் பாசுரத்துல சாதிக்கிறார். நான் தான் மலையெடுத்து கல்மாரி காத்தேன், நானே தான் கூர்மாவதாரமா மலையெடுத்து முதுகிலையும் வச்சிருந்தேன். மலைய முதுகிலையும் தாங்குவேன், மலைய சுண்டு விரல்லையும் தாங்குவேன், எங்கும் தாங்குவேன். இங்க தாங்கினது பார்க்கடல்ல இருந்து அமுதமரணம்ங்கிறதுக்காக, அங்க தாங்கினது கடல் ஜலம் தலையில விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆக எப்பப்படி ரட்சிக்க வேணுமோ அப்பப்படி தாங்குறாரோ இல்லையோ. மகாத்ரிதிருத்து பெரும் மலையை தன்னுடைய முதுகிலேயே வைத்து தாங்கினார். மலையேந்தி கண்மாரி காத்த எங்கூத்தாவோன்னு பாசம். அடுத்து 183வது திருநாமம். இதுல இருந்து 20வது ஸ்லோகம் தொடங்குறது. மகேஷ்வாசோ மகீபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதி அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதி. ஆச்சரியமான சுருக்கமான திருநாமங்கள், சின்ன சின்ன அர்த்தமா சாதிச்சிருக்கார். மகேஷ்வாசா இஷு அம்பு, இஷ்வாசா அம்புகளை புரியவர். சாருங்க மதைத்த சரமழை போல் பாசுரம் இல்லையோ, வில்லை பிடித்து கொண்டு அம்பு மழையா பொழியக்கூடியவர். பலரும் பண்ணுவாளே, அர்ஜுனன் பண்ணுவாரே, பீஷ்மாச்சாரியர் பண்ணுவாரே. ஓஹோ அவள்லாம் ஒவ்வொரு அம்பா பூட்டி பூட்டி அவளா விடணும், அவ நாண இழுத்த அம்ப பூட்டி விடணும் இல்லையோ. ஆனா பகவான் முதல் அம்ப விடச்சே மட்டும் நாண சுண்டு வரான், அதுல இருந்து வில்லே பாத்துக்கணும். இவர் விடவே வேண்டாம். வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்னு பாசுரம். வில்லாண்மைன்னா எதுனால் வில்ல தொட்டு விட்டவுடனே தானே பளபளபளான்னு அது சார்ங்கமா உதைக்கும். அது வரிசா பான வருஷம் பண்ணும். சரவருஷம் பவருஷான்னு ராமாயணத்துல ஸ்லோகம். அதை பெருமாள் பார்த்து போருமே நீ எதுக்கு விட்டுட்டே இருக்கே, சாயங்காலம் அடுத்து நிறுத்துன்னு வரும். இவர் சொன்னாதான் அது நிற்கும், இல்லைன்னா மொத்த சைன்யத்தை அழிச்சே முடிச்சிடும். மகேஷ்வாசா அப்ப வில்லை கையிலே பிடித்து அம்பு கூட்டங்களாக பெய்து முடிப்பவர். என்னே அதுக்கு பெருநாமம். சாபம் வில்லு, சாப்பம்னு சொல்றோம், கோதண்டம்னு சொல்றோம், சாரங்கம்னு சொல்றோம், வில்லுன்னு சொல்றோம். இதுவா இருந்தாலும் ராமன்னு சொன்னா கையில பிடிச்சுன்னு இருக்கணும் இல்லையா. இப்ப முதல் அவதாரத்தை சொன்னது கூர்மாவதாரம், அடுத்து சொல்லிட்டு இருக்கிறது வில்ல பிடிச்சதுனாலே. ராமனுக்கும் வில்லுக்கும் ஒரு தொடர்பு. எந்த காரியத்தை ராமன் பண்ணாலும் வில்லு தான் பண்ணி தின்னுடு வாழ்வார்கள். அவர் பண்ணிருப்பார், ஆனா வில்லு தான் பண்ணித்து. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர்கோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றேன்னு போச்சுரும். ஒரு வில்லால் வில்ல காட்டின உடனே தான் ராமன் சேத்து கட்டினாராம். சேத்து சமுத்திரம் கட்டினத்துக்கு வில்லுக்கு சம்பந்தமானால் வில்லை எடுத்து பயப்படுத்தின உடனே தான் சமுத்திரராஜன் வரவே வந்தார். அது வரைக்கும் ஒரு 3 நாள் சரணாதி பண்ணாலும் சமுத்திரராஜன் வரல.
பார்த்த ராமன் லக்ஷ்மணனிடத்துல கோபமா திரும்பினார். என்ன லக்ஷ்மணா, இவங்கிட்ட சரணம்னே சொல்லியாச்சு, இவன் வரமாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம், என் வில்ல கொண்டான்னார். வில்ல கொண்டு கொடுத்தார். அம்ப கொண்டா, அம்ப கொண்டு கொடுத்தார். பெரிய அம்பா கொண்டா, அதையும் கொண்டார். சாபமானய சௌமித்ரே பத்யாம் யாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி, இந்த கடலை இப்ப வத்தடித்து விடுகிறேன், என் சாபத்தை கொண்டா அம்ப கொண்டான்னா கொண்டுதான். அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ வில் எடுத்தா தான் காரியம் ஆகும் போல் இருக்கு. இத்தனை நாடி நமஸ்காரம் நமஸ்காரம் இவங்கால விழுந்தோம், இவன் வர்றதாவே தெரியல, கோல் எடுத்தா தான் தெரியாரு சொல்லியோ. அதனால இது கோல் எடுத்தா தான், இது நிஜமாவே கோல், வில்லுங்கிற கோல். இதை எடுத்த உடனே திராகி திராகி ராமா, தப்பா எடுத்து நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதே, அவனை தொட்டுக்க பாறையா முதக்க விடு, நான் எல்லாமே பண்றேன், சேர்த்து கட்டுறேன்னு ஓடி வந்துட்டானு இல்லையோ. அப்ப இதெல்லாம் ஆயுதத்தை காட்டினா தான் நடக்கும் போல் இருக்கு. வில்லாலதான் கட்டினாருங்கிறார் ஆழ்வார், கல்லால கட்டியிருக்கார். உண்மையா பார்த்தா சேத்து கட்டினது கல்லாலே, ஆனா தொண்டர் புடியார் வில்லாலேங்கிறார். வில்லு எடுக்காட்டா கல்லே முதந்திருக்காதே, வில்லை எடுக்கவே தான் அவரால் பண்ணவே முடிந்தது. அதைத்தான் மகேஷ்வாசகா, அனைத்தையும் தானே தாங்குவார். தீவாய் வாழி மலபொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா, சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கடல்கள் உனவாதம் பொருந்துமாறு புனராயே. தீவாய் வாழி மலபொழிந்த சிலையா, சிலைங்கிறது வில், அது விட ஆரம்பித்ததுன்னா அடுத்தடுத்தடுத்து பொழிஞ்சுடுறது. பெருமாள் பார்த்து தடுத்தாத்தான் உண்டு. 183 பார்த்தோம் மகேஷ்வாசா. 184வது திருநாமம் மகீபர்த்தா. மகி பூமி, பர்த்தா தாங்குபவர்னு அர்த்தம். பூமியை தாங்குபவர். எப்போது தாங்கினார்? வராக அவதாரம் பண்ணும் போது தன்னுடைய நீண்ட கோரை பற்களாலே குத்தி எடுத்து பூமாதேவியை தாங்கினார் இல்லையோ. மகி பர்த்தா. திருமழிசைக்கு மகீசார கஷேத்திரம்னு பேர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருமழிசைனாலே மகின பூமி, பூமியில ரொம்ப சாரமான கஷேத்திரமா. ரிஷிகள்லாம் தபஸ் பண்றதுக்கு இதுதான் சிறந்த இடம்னு பெருமாள் தேர்ந்தெடுத்து கொடுத்தாராம். பிரம்மா தான் தேர்ந்தெடுத்தார். அதனால அதுக்கு மகீசார கஷேத்திரம். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜேன்னு அவரை பத்தின ஸ்லோகம். மகீசாரபுரம், மகி பூமி, மகீபர்த்தா பூமியை நன்கு தாங்குபவர். லலித தரணீபரண சீலகா, லலிதமா சுலலிதமா. பூமாதேவிக்கு திருமேனில ஒரு அலுங்கல் வராம தாங்கி போறான். இப்ப நாம கூட தாங்குவோம். ஒன்னு எடுத்துன்னு போனா அதை எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்குள்ள வெட்டி கொட்டி உடைச்சி இனிமே இவர்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு விடுவோம். அதை போல இப்ப பெருமாள் பூமியை தாங்குறாருன்னா பூமாதேவி திருமேனியே அலுங்கி போடுற அளவுக்கு பண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டார். அப்படியே பூ போல தாங்கிறதுன்னு சொல்ல மாட்டோமா? அதை போல பூ போல தாங்கிட்டு இருக்கார். ஆழ்வார் பாசுரத்தில் நாகமேந்து மண்ணினை காத்து ஏகமேந்துங்கிறார். நாகமேந்து மண்ணினை, கீழே நாகமா இருந்து ஆதிசேஷனா 7-14 லோகத்தையும் தாண்டுகிறான். இப்ப நம்ம எல்லாரையும் கீழே ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கார். நம்ம ஏதான சுத்தராப்பில் இருக்கோமா? அவர் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கார். பெரிய மூச்சு விடச்சே திருமேனி இவ்வளவு பெருசாகணும். பிரபஞ்சத்தையே கீழே தலையால தாங்கிட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய வடிவத்தில் இருப்பார். அப்படின்னா அவர் மூச்சு விட்டா எவ்வளவு பெருசா அவர். நாம கொஞ்சம் பாரமா இருக்கிறவாளே மூச்சு விட்டா பார்த்தா தெரிஞ்சு படுறது இவ்வளவு பெருசு மூச்சு விடுறாரு. அப்ப கீழே இருக்கிற ஆதிசேஷன் எவ்வளவு பெருசு மூச்சு விடுவார். அந்த மூச்சு விடச்சே நம்ம எல்லாம் அப்படியே தவிச்சு கொதிக்க வேண்டாமா? மேலே ஆடணுமோ இல்லையோ? ஒண்ணுமே ஆடல பாருங்க. அவர் மூச்சை வெளியில விட்டுட்டார்னா உடம்பு சுருங்கும். சுருங்க உடனே நம்ம தடாலும் கீழே விடணுமோ இல்லையோ? ஒண்ணும் இல்லையே. அந்த அளவுக்கு ஆனந்தமா தாங்கிட்டு இருக்காராம். அப்ப நாகமேந்து மண்ணினை கீழே ஆதிசேஷ ரூபத்தில் இருந்து பகவான் ஒன்னு அலுங்காம பூமியை தாங்கிக்கிறார். வராகாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் நான் நிலை 7 மண்ணின் தானத்தவே, பின்னின் நான் நிலை 7 மலதானத்தவே, பின்னின் நான் நிலை 7 கடல் தானத்தவே, அப்பன் உன் இடந்து எயிற்றில் கொண்ட நாளேன்னு ஆழியழ பாசுரம். பெருமாள் பூமாதேவியை தூக்கும் போது மலை கூட அசையலையா, கூழாங்கல்ல அசையலையா, கடல் நீர் அசையலையா, மண்ணு துளி கூட அசையலையா. ஒண்ணு அசையாம அவளை தூக்கி இருக்கணும்னால் அதுதான் பத்னிய பர்த்தா காக்க வேண்டிய லட்சணம். அதை நன்னா புரிஞ்சுக்கணும். பர்த்தான்னு சொன்ன பரதீதி பர்த்தா, பத்னிய தங்கத்தாம்பாளத்துல வச்சு தாங்குறாப்புல தாங்கணுமா அவர். பரதி பரிக்கிறார், தாங்குகிறார். பாரியா தாங்கப்படுகிறாள். பாரியாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தாங்கப்படுதல், பர்த்தாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தாங்குதல். யார் உண்மையா பர்த்தானா வராகனோத்தர் தான் பர்த்தா. ஏன்னா அவர் தாங்கினாப்புல யாரு தாங்க போறாப்போ? பூமாதேவி அப்படியே தூக்கி தாங்கியிருக்காரோ இல்லையோ? இப்போ ஒரு பாசுரம் சொன்னேனே, கோல நீழ்க அழ்வாரே நீலவரை 2 விரகவியம் இருந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாயினுட்டு அழகான வராக பெருமாள் பூமிக்கு பர்த்தா, மகி பர்த்தா. அப்ப பூமாதேவி அவரும் தூங்குறார். கீழே இருக்கிற இடத்துல ஆதிசேஷனாம் இருக்கு, தூக்கி பிடித்திருக்கிறார். 184வது திருநாமம் எயிற்றடை மண் கொண்ட எந்தையாய் வராக பெருமானை சொல்லும் மகி பர்த்தா. 185வது திருநாமம் ஸ்ரீனிவாசா. பொதுவான திருநாமமா இருக்கே.
திருவேங்கமுடையான் சீனிவாசரை சொல்றாரா, உப்பலியப்பன் சீனிவாசனை சொல்றாரா, திருவள்ளக்குளம் அண்ணம்பெருமாள் சீனிவாசனையா? அந்த சீனிவாசன்லாம் இவர் சொல்லல. இப்போ இவர் சீனிவாசகாங்கிறது சீனிவாசகா இதிச்ச மதன சமானீத லக்ஷ்மி சாட்டுக்கார வக்ஷ அதிரோபணாதி திவ்ய சேஷ்டாபரம். இங்க ஸ்ரீனிவாசகான்னு சொன்னது திருப்பதியும் இல்லையா, எங்கேயும் இல்லையா. கடல் கடைஞ்சிட்டு இருக்கார், கூர்மாவதாரத்தை சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ. திருப்பார்கடலை கடைஞ்சிட்டு இருக்கிறச்சே ஒவ்வொரு பொருளா உருவாருது. அதுல மகாலட்சுமி தேவியும் உருவாகிறாள். அஸ்வம் உருவாச்சு, ஆனை வந்தது, குதிரை வந்தது, பாரிஜாத்தம் வந்தது. இது ஒன்னொன்னா உருவாகி வந்துட்டு இருக்கு. கடைசியா மகாலட்சுமி வந்தாள். வந்தவ கையில கல்யாண மாலையை வச்சுட்டு இருக்கா. வரமாலையை வச்சுன்னு யாருக்கு போடலாம்? 33 கோடி தேவர்கள் இருக்கா. இவர் வேண்டாம், இவர் வேண்டாம், இவர் வேண்டாம், இதெல்லாம் நன்னா இல்லை அப்படின்னு ஒன்னொன்னா ஒதுக்கிட்டு பெருமாளை சேவிச்சு இவருக்குத்தான் மாலை போடணும்னு கிட்டக்க வந்தாளாம். வந்தவள் அவரோ அவ்வளவு உயரமா இருக்கார். பெருந்திருமேனி, தோள்களாயிரத்தாய், துணமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பி சனிச்சுருக்கார். இவளோ அழகான யுவதிஷ்ட குமாரினின்னு சின்ன வடிவத்தில் வந்தார். அப்ப அவர் திருமேனியிலே தொடையில காலை வச்சு மேலே ஏறி இடுப்புல திருவடியை வச்சு அழுத்தி இங்க ஏறி திருமாரபுல உட்காண்டாளாம். ஓ பார்த்தவளம் ஸ்ரீ நிவாசகா அப்படின்னு அப்பதான் சத்தம்போடு சொன்னாலும் ஸ்ரீ மகாலட்சுமி நிவாசகா. இப்பதான் மகாலட்சுமிக்கு நிவாசஸ்தானம் ஆனார், வாசஸ்தானம் ஆயிருக்காருன்னு ஊர் கொண்டாடித்தான். அப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி திருமார்பல லட்சுமியை சேவிச்சுன்னுட்டு ஸ்ரீனிவாசகா இல்ல, இது ஏறி மேல உட்காண்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீனிவாசகாங்கிறார். இவர் இப்பதான் லக்ஷ்மி சாட்டுக்கார. லக்ஷ்மி தன் திருவடியை வைத்து பதித்து ஏறி போய் உட்கார்ந்துட்ட உடனே ஓ திருவிருந்த திருமார்பன், திருவாழ் மார்பன், திருப்பொலிந்த திருமார்பன், லக்ஷ்மிநாதன், மாதவன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு மக்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து சொல்லியிருக்கா. அப்ப ஸ்ரீனிவாசகா என்னால் அண்ணல் செய்தான், அலைகடல் கடைந்தான், அமுதில் வரும் பெண்ணமுது உண்டான். அமுதம் வர்றது அமுதம் வர்றதான்னு தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அமுதத்தை காட்டிலும் பெண்ணமுதான மகாலட்சுமி வந்தாளா. இவர் ஊர்க்காரியம் பண்றேன்னு சொல்லிப்பார். ரொம்ப சாமர்த்தியக்கார பெருமாள். சொல்றச்சே இவாளுக்கு பண்றேன் அவளுக்கு பண்றேன்னு சொல்லுவார். தங்காரியும் பார்த்துன்னு போடுவார். அப்ப அது எல்லாரும் இப்ப இங்க நடக்கும், நடக்கிறச்சே இது நான் பண்றேன்னு வருவா. கடைசி எங்கேயோ அவரை காணும், என்ன அவர் காரியத்தை பார்த்துன்னு போயிட்டார். அவ்வளவுதான் போடுவார். அதை போல இந்த பெருமாள் ஏதோ பார்க்கடல் கடைந்தார். என்ன தனக்கு லக்ஷ்மி வேணும் ஊர்க்காரியன்னு பேரை வச்சிருந்தார். சின்ன சமாச்சாரம் அமிர்தத்தை எடுத்து அவாகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வான்னுட்டார். அமுதில் வரும் பெண்ணமுது மகாலட்சுமியை தானே அழைச்சின்னு போயிட்டார். ஆக இங்க நடந்ததே ஸ்ரீனிவாசகா 185வது திருநாமம். அடுத்து 186வது திருநாமம். ஆக மகேஷ்வாசகா மகீபர்த்தா ஸ்ரீனிவாசகா சதாம் கதிகி. சத்துக்களுக்கு கதி. யார் சத்து? இந்த சரித்திரத்தை எல்லாம் கேட்டு உள்ளம் உருகி யார் நிற்கிறானோ அவன் சத்து. அந்த சத்துக்களுக்கு கதி. அந்த சத்துக்கள் நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுற எம்பெருமான். அந்த சத்துக்களுக்கு உபாயமா இருக்கார், சத்துக்களுக்கு கதியா இருக்கார். சதாங்கதி ஸ்வச்சந்த சேட்டிதைரபி பிரணத பிரியங்கரஹா. தன்னுடைய அழகான சேட்டித்தங்களாலே தன் அடியார்களுக்கு ரொம்ப பிரியங்கரா இருப்பாராம். ஸ்வச்சஞ்ச சேட்டிதைரபி. ஸ்வச்சந்தன்னா தெளிந்த சுத்தமான தூய்மையான அர்த்தம். இவருடைய ஒவ்வொரு சேட்டிதமும் இவன் பக்தர்களுக்காக அனைவரும் அறிவர். இவருடைய சேட்டித்தம் தனக்காக இல்ல, எதுவுமே தன் அடியார்களுக்கு. அதை நினைக்க நினைக்க அடியவர்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம். இதை பத்தி கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்துல சொல்லச்சே எனக்கு ஒண்ணு புரியல கண்ணா. சாதாரணமா யாரோ ஒருத்தரை சிரமப்படுத்தினார்னா அவளை தானே திரும்ப வஞ்சனை தீர்த்துக்கணும். இப்ப என்ன ஒருத்தர் அடிச்சாருன்னு சொன்னா இன்னொருத்தர் அடிக்கலாமோ? என்ன யார் அடிச்சாரோன்னு அவரை தானே போய் கோச்சுக்கணும். ஆனா நீ அப்படி பண்றதா இல்ல. இப்போ நீ யாரெல்லாம் உன்னிடத்துல வம்பே இல்லாதவாளோ அவளை சமப்படுத்துறே என்னான்னுட்டு. பெருமாள் தாமோதரன் இல்லையோ, அவருடைய இடுப்புல யசோதை தாம்பால கட்டி வச்சுட்டா. கட்டி வச்சுட்டான்னா அவ கட்டினத்துக்கு அவளை தானே திருப்ப கோச்சுக்கணும் இவர். ஆனா அவளை ஒண்ணும் பண்ண முடியாது இவளால. அவ எதை பண்ணாலும் அவ ஏத்துக்கு போறது இல்லை. அவ இன்னொருத்தரம் கட்டி வச்சு அடிக்க போறா. ஆனால் அங்க ஒண்ணுமே செய்ய மாட்டார் இவர். யசோதை கட்டி வச்சான்னா தாமோதரனா நிக்கிறார். நிக்கிறது ஏங்கிறது அழறத பக்தர்கள்லாம் நினைக்கிறா. என்ன சேட்டிதம்! எப்பேற்பட்ட பெருமாள்! நம்முடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுகிற பெருமாள் போய் தான் கட்டுப்பட்டு நிற்கிறாரே அப்படின்னு நினைக்கிறவா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. கூறத்தாழ்வான் கேட்டது, நீ யார அழ வச்சிருக்கணும்? ஒன்னு அழ வச்ச யசோதையத்தானே நீ அழ வைக்கணும். ஆனா அதை நினைக்கிற பக்தர்களை நீ எதுக்கு அழ வைக்கிற? அப்ப பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடமா? அடிக்கிறது அவ அடிப்போ, ஆனா நீ திருப்பி அடிக்கிறது என் பக்தன் அடிக்கிற. அவளை அடிக்க முடியலேங்கிறதுனாலதான் எங்களை அடிக்க வர நீ போனா. அப்ப என்ன நடந்தது பாருங்க. பெருமாள் கட்டுப்பட்டாருங்கிற அந்த ஸ்வச்சந்த சேட்டிதம், தூய்மையான சேட்டிதம். அவர் பொய் சொல்றது,
திருடுறது கட்டுப்படுறது தூய்மையானதானால் இது ஒண்ணு தனக்காக பண்ணலையே, தன் பக்தர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்? அப்ப தூய்மை. ஒரு பொருளை எப்ப தூய்மைன்னு வாழ்னா நமக்காக செய்யாமல் பெறத்தியாருக்காக செஞ்சிருந்தாலே தூய்மை. அதுக்குன்னு பண்ற தப்பெல்லாம் மட்டும் பரத்தியாருக்கான்னு சொல்லக்கூடாது. நல்ல காரியத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நல்லத்தை செய்துட்டு அதுவும் பரத்தியாருக்காக நிற்க வேண்டும் இல்லையோ? எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருக்கா, அடிச்சிருக்கா, புடைச்சிருக்கா, அடிபட்டிருக்கா, எல்லாம் இருக்கு. தங்களுக்குன்னு பண்ணலையே, பரத்தியாருக்காக தான் பண்ணிருக்கா. நமக்கே இப்ப நமக்கு காசு வேணும்னு யார்ட்டையான்னு கேட்டா வெக்கமா இருக்கும். ஒரு கோவில் திருப்பணி நடக்கிறதுன்னு தாராளமா உண்டியல் எடுத்துன்னு போனா கூட கவலையப்பட மாட்டோம். சாமி எனக்காக கேட்கறேன், கேட்கறது அவர் கொடுத்தா கூடும், இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போம். அப்ப நமக்குன்னா வருத்தமா இருக்கும், லஜ்ஜையா இருக்கும். பிறருக்குன்னா ஸ்வச்சந்த, அப்ப தூய்மையா இருக்கும் இல்லையோ? அப்படி தூய்மையான தன் சேட்டிதங்களால் பக்தர்களுக்கு ஒரே கதி, அவர்களால் அனுபவிக்கப்படுபவராக இருக்கிறார். அழ்வாரே சாதிக்கிறார், குறவையாச்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல கேயத்தீங்குழல் ஊதித்தும் பின்ன தோள்கள் மணந்ததும். இது ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு என தாவியை நின்னு நின்னு உருக்கி உண்டிடுகின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோல் சேர்வதுவே. நீ செய்த ஒன்னொன்னி நினைச்சு நினைச்சு உருகிறேங்கிறார் அவர். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய் மதிலிலங்கை கோபவிய செலகொனித்தாய் குலநல்யானை மறுப்புசித்தாய் பூவவியாம் நீர்தூவி போவால் வணங்கேனேலும். எனக்காக நீ இத்தனையும் பண்ணிருக்கே நினைச்சுக்கிறச்சே, திரும்ப ஒரு சந்தனம் நான் சமர்ப்பிக்கலையே, ஒரு புஷ்பத்தை எடுத்து நான் சமர்ப்பிக்கலையே, ஒரு பன்னீர் உனக்கு தெளிக்கவே இல்லையே, ஒண்ணு கூட பண்ணாம இப்படியே இருக்கேனேன்னு வருத்தப்பட்டிருக்கா. அப்ப பெருமானுடைய ஒவ்வொரு சேட்டிதமும் தனக்காக தூய்மையான சேட்டிதம். அதை நினைத்து சத்துக்கள் உருகிறாளோ இல்லையோ? அப்ப சத்துக்களுக்கு கதியா இருக்கார். அந்த சேட்டிதமே சத்துக்களுக்கு கதி என்பது 186வது திருநாமம். 187வது திருநாமம் அனிருத்தா. இத்தோட இந்த பிரகரணம் முடிய போறது. 188ல இருந்து ஹம்சாவதாரத்தை பத்தி சொல்ல போறார். அது என்னங்கறத நாளை தெரிவிக்கிறேன். இப்ப பாக்குறதுல கடைசி திருநாமம் அனிருத்தா. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பேர். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் சொல்றோம் இல்லையோ? அனிருத்த, நிருத்த, நிரோத தடுக்கிறது, அனிருத்த தடுப்பில்லாதது, நிரோதம் தடுக்கிறது, அனிரோத தடுப்பே இல்லாதது. அப்ப தடுப்பே இல்லாத சேட்டிதம் உடையவர். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல சுவாமி. இது அவர் சேட்டிதத்து பெருமை சொல்றார். ஏவம் நிர்தூத நிரோத நிரவதிக ஜீவலோக ஜீவாத்து திவ்ய சேட்டிதா அனிருத்தா. பெருமாள் அனிருத்தன். ஜீவாத்துன்னு சொன்னா ஒரு மருந்தாட்டம். பாம்பு கடிச்சுடுத்துன்னா அதுக்கு ஏதோ ஒரு முறிவு மருந்து கொடுப்பா பாருங்க. அந்த ஜீவாத்துன்னா ஒரு அமிர்தமாட்டம். அது அது என்ன விஷமா இருந்தாலும் போக்கிடும், நல்லதையெல்லாம் நமக்கு செய்யும். அத போல பெருமானுடைய சேட்டித்தன் தான் இப்ப ஜீவாத்துங்கிறார். ஜீவ ஜீவாத்தவே நமகான்னு சொல்லுவோம். பெருமானுடைய சேட்டித்தம் உலகத்துல இருக்கிற ஆபத்தெல்லாம் போக்குமா, விஷத்தை எல்லாம் போக்கிடுமா, அருமருந்தா அதுவே இருக்கும். ஆனா அந்த மருந்து கொடுக்க வரைச்சு யாரான்னு தடுத்துட்டாள்னா, எனக்கு ஒருத்தர் நல்ல மருந்து எடுத்துன்னு வர்றார், ஒருத்தர் தடுத்துட்டா. எனக்கு ஒருத்தர் நல்லது சொல்ல வர்றார், தடுத்துட்டா. கதைகள்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே. எனக்கு யாரான ஆபத்துல ரட்சிக்கிறேன் ஓடோடி வரச்சே அவரை யாரான்னு திருட வந்து திருடின்னு போடுவோம், அவரை யாரான்னு கட்டம் வந்து கூட்டின்னு போடுவோம். அப்ப நம்மால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தவிச்சுன்னு போ. ஒரு இதோ ததியாராதனத்துக்காக பணத்தை எடுத்துன்னு போறோம்னு வச்சுங்க, போய் சேர வரைக்கும் அது இருக்கணுமே. திருடன் திருடி போயிட்டான்னா அதை போல பகவான் என்ன ரட்சிக்க வந்தார் சுவாமி, ஆனா அவரை யாரோ தடுத்துட்டா அப்படின்னு சொல்லலாமான்னா தடுக்க முடியாத சேட்டிதம் உடையவன்கிறார். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு நல்லது பண்றேன்னே வந்தாலும் வந்த இடத்துல தடைப்பட்டுட்டார்னா அப்ப அந்த சேட்டிதம் எனக்கு உபயோகப்படாது படுமோ இல்லையோ? அப்படி எல்லாம் தடுக்கவே முடியாது. தடைபடாத சேட்டிதம். சரி, தடைபடாதது இருக்கட்டும், ஆனா அது அளவுக்குட்பட்டு இருந்தா எனக்கு இருக்கிற தாழ்ச்சி இவர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ற சேட்டித்தன்லாம் என்ன சரிப்படுத்தவே படுத்தா சுவாமி. நான் எவ்வளவு மோசம்னா குளிப்பாட்டினா தான் நமக்கு சரியாகும். நமக்கு இருக்கிறது வெறுமை அப்படி கொடுத்தாலாம் போறாது. நன்னா இவர் முழுக்க குளிப்பாட்டி இவருக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கணுங்கிறோம் இல்லையோ? அவர் எங்கோ ஒரு துளி சேட்டித்தத்தை பண்ண அது என்ன மாத்துறதுக்கே போராம இருந்துடுத்துன்னா அப்படி இல்லை. அனிருத்தா அளவுக்கடங்காத சேட்டிதம், தடைப்படாத சேட்டிதம். இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கார். நிர்தூத நிரோத, இவருக்கு நிரோதம் தடுப்பே இல்லை, தடுக்க முடியாத சேட்டிதம். நிரவதிக, அவதின்னு சொன்ன அளவு, நிரவதிகன்னு சொன்ன அளவில்லாத. அப்ப அளவில்லாத சேட்டிதம். ஜீவலோக ஜீவாத்து திவ்ய சேட்டிதா. இந்த மனுஷ லோகத்தில் இருக்கிற ஒத்தத்தனுக்கும் ஜீவாத்துன்னா அமிர்தமாட்டம். அந்த அமிர்தத்தை போன்ற மருந்தாய் சேட்டிதங்கள் உடையவர். அபரிமித சேஷ்டா பகவான் அனிருத்தா இது மௌலாக.
இதை பத்தி சாஸ்திரக்காரா சொல்லும் போது அபரிமித அளவுக்கு உட்படாததான சேட்டிதம் படைத்தவன் அனிருத்தன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கா. கண்ணனே இது கீதை 4வது அத்தியாயத்துல சொல்லச்சே, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மன இது மாமேதி சோர்ஜுன. என்னுடைய ஜன்மம் கர்மம், நான் பிறந்தேங்கிறதையும் வளர்ந்தேங்கிறதையும் நினைச்சா அர்ஜுனா எனக்கே திவ்யமா இருக்குங்கிறாரோ. திவ்யமா இருக்குன்னு அவர் பண்ணது நமக்கு திவ்யமா இருக்கணும் இல்லையோ. ஆனா அவரே உட்கார்ந்து யோசிச்சா, நாம அப்படி திருடினோம், நாம அப்படி போய் சொன்னோம், நாமா சாப்பிட்டுட்டு மண்ணே சாப்பிடலன்னு சொன்னோம், நானா இந்த கோபிகா ஸ்திரீகளோட பண்ணோம், இதெல்லாம் நமக்கு வழக்கமே இல்லை. நம்ம எங்கேயோ வைகுந்தத்திலிருந்து எல்லாராலும் ஆராதிக்கப்படுறவாளா நடந்தோம். நாம முதலில சிறைக்கூடத்துல பிறந்தோமா, நம்ம வேலையே சிறையில பிறந்தவன வெளியில கொண்டது தானே நம்ம வேலை. ஆனா நாமே சிறையில இப்படி எப்ப நினைச்சாலும் அவருக்கே ஆச்சரியமா இருக்குமா. அதனால தன் பிறவியும் தன் சேட்டமும் தனக்கே ஆச்சரியமா இருப்பவர். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், மே ஜன்ம மே கர்மச்ச மே திவ்யம். என்னுடைய ஜென்மமும் கர்மமும் எனக்கே திவ்யமா இருக்குன்னா அடியார்களுக்கு திவ்யமா இருக்காதோ. அப்ப நிரோதம் இல்லாத அபரிமிதமான அளவுக்குட்படாததான திருமால் அவருடைய திருவவதாரமும் சரி, அவருடைய சேட்டிதங்களும் சரி, நமக்கு ஜீவாத்துவாய் சம்சாரம்ங்கிறதாலே கடியுண்டு போய் துன்பப்பட்டு இருக்கிற நமக்கு அது ஜீவாத்துவ போல அமிர்தத்தை போல ரசிக்கிறது அனிருத்தா. அப்ப அனிருத்தங்கிறது வியூகாவதாரத்தில் இருக்கிற 4வது திருமேனி, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன். அதுல இருக்கிற 4வது திருமேனி அனிருத்தன் தான். அனிருத்தாழ்வான் இடத்திலிருந்து தான் அவதாரங்கள் வரும். பார்க்கடல்ல பெருமாள் அனிருத்தனா சயனிச்சிருப்பார். அனிருத்தன் இடத்திலிருந்து தான் எல்லா அவதாரங்களும் நடக்கும். அது ரொம்ப முக்கியமான அவதாரத்தை அடுத்த திருநாமங்கள்ல இருந்து ஒரு 7 திருநாமம் 188 இருந்து சுரானந்தா கோவிந்தா கோவிதாம்பதி மரீச்சிகி தமனஹ ஹம்சஹ சுபர்ணஹா. இந்த திருநாமங்கள்லாம் ஹம்சாவதாரத்துக்குன்னு இருக்கு. இப்ப அடுத்தது அவதாரத்தை சொல்றாரு என்ன, அனிருத்தனை சொல்லிட்டாரோ இல்லையோ. அனிருத்தனிடத்திலிருந்து தான் அவதாரங்கள்லாம் ஏற்படுமா. கிழிய சொன்னேனே வைகுந்தம், வைகுந்தத்திலிருந்து பெருமாள் பார்க்கடல்ல சயனிச்சிருக்கார். அங்கிருந்து எழுந்து வந்துதான் அவதாரங்களை செய்கிறார். அவதாரத்துக்குள்ள ஹம்சாவதாரம் ஆச்சரியம். நம்ம ரொம்ப அவ்வளவா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்ன ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தெரியும். சாமி அவர் என்ன பண்ணார், ஹம்சமா என்ன செய்தார், ஹம்சம்னா ஏதோ பாலும் நீரும் சேர்த்து வச்சா பிரிச்சு கொடுக்குங்கிறாளே அந்த மாதிரி ஏதானு பண்ணாரா, வேதத்தையே உபதேசித்தார். ஹம்ச உபதேசம் நாரதருக்கு உபதேசிச்சிருக்காராமே. பாகவத புராணத்திலையும் ஹம்ச ரூபத்துல பெருமாள் உபதேசம் அத்புதம். என்ன சொன்னார்ங்கிறத இந்த 7 திருநாமத்தால சொல்றார். நாளை மாலை 6:30 மணிக்கு விண்ணப்பம் செய்கிறேன்.